இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அதுக்கு முந்தின வரி என்ன? நமசிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க. நாதன்னா என்ன அர்த்தம்? ஆத்மநாதன் அர்த்தம். ஆன்மாவில் இருக்கிற சிவபெருமான். அவனை உள்ளுக்கவே பார்க்கலாம்ல. கோயிலுக்கு வந்துதான் பார்க்கணுமா? இல்ல, உள்ளுக்க பார்த்தவன் தான் கோயில்ல பார்க்க முடியும். உள்ள பார்க்க முடியாதவன் கோயில்ல பார்க்க முடியாது. தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளத்தின் உள்ளானடி அது நீ உணர வேண்டுமடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அப்படி இருந்தவர் வாயிலார். என்ன சார் பண்ணினார்? சுருக்கமா சொல்லுங்க. மனசளவுல கடவுளை மனசுக்குள்ள வச்சு கும்பிட்டார், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான வேலை. ஆனா மயிலாப்பூரை பத்தி அழகா சொல்றார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். ஐப்பசி ஓணத்தன்னைக்கு கொடியேற்றுவாங்களாம். கார்த்திகை நட்சத்திரம் முடிய ஓணத்திலிருந்து கார்த்திகை வரைக்கும் 10 நாள் உற்சவம். ராமச்சந்திர மூர்த்தியால் தொடங்கி நடத்தப்பட்ட உற்சவம்னு சொல்றாங்க. மயிலாப்பூர்ல இப்பவும் நடக்குது. 12 மாசமும் உற்சவம். 12 மாசமும் உற்சவம். அதுலதான் ஒரு முறை 63 நாயன்மார்கள் புறப்பாடாகி வருவார்கள். 63 உற்சவம். மயிலாப்பூர் கோயில் அந்த குளம் கோயிலை சுத்தி அவ்வளவு கூட்டம் அன்னைக்கு இருக்கும். ஐப்பசி ஓண உற்சவம். மைப்பயந்த ஒன்கண் மட நல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்றான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஐப்பசி ஓண விழாவும் அருந்தவர்கள் துய்ப்பனவும் காணாதே போதியோ பூம்பாவாய். நம்ம ஞானசம்பந்தர் வாக்கு. ஐப்பசி ஓண திருவிழா. மட்டிட்ட புன்னையங்கானல் பாட்டு அங்கதான். பிரெஞ்சுக்காரர்களுக்கும் முகம்மதியர்களுக்கும் சண்டை வந்தது 1672. பிரெஞ்சுக்காரங்க அந்த பக்கம், முஸ்லிம்ஸ் ஒரு பக்கம். 2 பேருக்கு சண்டை வந்த பொழுது கபாலீஸ்வரர் கோயில்ல பிரெஞ்சுக்காரங்க ஒளிந்து கொண்டார்கள். நமக்கு வேண வந்தது. கோயில் பெருசா இருக்கா, பெரிய மதில் சுவரா, இந்த முஸ்லிம் உள்ள வரக்கூடாது, வந்தாலும் அவனை வெற்றி காணணும், மதில் சுவரை தாண்டி வர முடியாது, குண்டு போட்டெல்லாம் மதில் சுவரை உடைக்க முடியாது. மதில் அவ்வளவு பெருசு. அதுக்குள்ளே பிரெஞ்சுக்காரர்கள் போய் உட்கார்ந்து கொண்டார்கள். கொஞ்ச நாள் ஆச்சு. நீங்க ஒண்ணு மறந்துடக்கூடாது, இப்ப இருக்கிற கோயில் இல்லை, கடற்கரையில் உள்ள கோயில். 15ஆம் நூற்றாண்டில் கடற்கரையில் இருந்த கோயில் அது. அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் கட்டப்பட்டது. பல நானாதேசிகள் கூடி மயிலாப்பூரில் வணிக தீர்மானங்கள் செய்தார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால தாலமின் ஒரு கிரேக்க ஆசிரியர் டாலமி, அவர் வந்து பார்த்துட்டு மயிலாப்பூரை மல்லியார்பான்னு எழுதுறார். 2000 வருஷத்துக்கு முன்னால மல்லியார்பா. ஒண்ணு. அடுத்த செய்தி, நம்ம திருமங்கை ஆழ்வார். தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே. பெருமாளை திருவல்லிக்கேணியில பார்த்தாராம். திருவல்லிக்கேணி எங்க இருக்கு? சோலைகள் சூழ்ந்த மயிலாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கு. அப்ப மயிலாப்பூரை வச்சு அடையாளம் காட்டுறார் திருமங்கை ஆழ்வார். தேனமர் சோலை மாடமா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன். அருணகிரிநாதர் கடலை கரைதரை அருகே சூழ் மயிலை பதிதனில் உறைவோனேன். கடலுக்கு பக்கத்திலே உள்ள மயிலை பதிங்கிறார். இப்ப என்ன கடலுக்கு பக்கத்திலேயா இருக்கு? ரொம்ப தூரம் பின்னால வந்துருச்சு. ஆனால் 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சாந்தோம் கத்தீட்ரல்னு இப்ப இருக்கு பாருங்க, அந்த இடத்துல தான் பழைய காலத்தில் மயிலாப்பூர் கோயில் இருந்தது. அருணகிரிநாத சுவாமி காலத்தில் அங்கதான் இருந்திருக்கு. 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் போர்ச்சுகீசியர்கள் அதை கைப்பற்றி அந்த ஆலயத்தை தகர்த்து சர்ச்சு கட்டி விட்டாங்க. அது எப்படி சார் சொல்றீங்க? சர்ச்சில் தூணுல ஆஞ்சநேயர் இருக்காரு. எப்படி? எந்த சர்ச்சில் தூண்ல ஆஞ்சநேயர் இருக்காரு? இன்னைக்கு இருக்காரு சாந்தோம் சர்ச்சு. பழைய காலம். வடி உடைய மங்கையும் தாமும் எல்லாம் வருவாரை எதிர்கண்டோம் மயிலாப்புள்ளே அப்படின்னு அப்பர் சுவாமி பாடுறாரு. மயிலாப்பூருக்கு பாடின தேவாரம் கிடைக்கல, வேற ஊர்ல பாடுற பொழுது அம்பாளோட அழகா மயிலாப்பூர்ல வந்தாரே அப்படிங்கிறாரு. மங்குல் மதிதவளும் மாட வீதி மயிலாப்பில் உள்ளார் அப்படிங்கிறாரு. இங்க பாடின பதிகம் கிடைக்கல. அப்போ அப்பர் சுவாமி காலத்தில் அதுக்கு அவ்வளவு சிறப்பு.
இப்போ நம்முடைய வாயிலார் நாயனார் வரலாறுக்கு வர்றான். பாடுறாரு பாருங்க, ஒரு அழகான பாட்டு. துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி சுவாமி வாயிலார் நாயனார் வரலாற்றை பாடுற பொழுது 2 வரி, 1.25 வரி மயிலாப்பூர், 3/4 வரி நாயனார் பேரு. துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் ஜோதி தொன்மயிலை, இது புற மயிலாப்பூர். வாயிலான் அடியார்க்கும் அடியேன், அது வாயிலார் நாயனார். அதனால பார்த்தார் சேக்கிழார், 6 பாட்டு மயிலாப்பூருக்கு பாடிப்படு, அவர் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நம்மளும் பண்ணிடுவோம். இந்த வரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடல்ல அடிச்சுக்கிட்டு வந்த பவளங்கள் ராத்திரியில ஒளி வீசுவதனால் இருட்டு தெரியாதான், ஒளிமயமா இருக்கான். அங்கே வாழ்ந்தவர் நம்முடைய வாயிலார் நாயனார். என்ன முக்கியம்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம். பெருங்கோயில்னா கர்ப்பகரகம், ஆலயம்னா மொத்த கோயில். உள்ளம் கர்ப்பகரகம், உடம்பு முழுக்க கோயில் என்று வாழ்ந்தவர். காயமே கோயிலாக, கடிமனம் அடிமையாக, வாய்மையே தூய்மையாக, மனமணி லிங்கமாக, நேயமே நெய்யும் பாலாய் நிறைய நீரமைய காட்டி பூசனை ஈசனார்க்கு போற்றவி காட்டினோமே. அப்பர் சுவாமிகள் வாக்கு. எப்படி? உடம்புதான் கோயில், மனசுதான் அடிமை, வாய்மைதான் தூய்மை, மனசுதான் சிவலிங்கம், நம்ம அன்புதான் நெய்யும் பாலும். வசதி அல்ல போச்சு, நானா நினைக்கணும், நினைச்சு மனசுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யணும். அர்ஜுனன் மகாபாரதத்தில் பாசுபதம் வேண்டி புறப்படுறான். அந்த 15ஆம் நாள் யுத்தம், 14ஆம் நாள் யுத்தம். 13ஆம் தேதி அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யு அர்ஜுனுடைய பிள்ளை. இறந்த உடனே அர்ஜுனன் நெருப்புல பாய பார்க்கிறான். பரமாத்மா தடுத்துட்டார். அர்ஜுன சபதம் பண்ணான், நாளைக்கு சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அபிமன்யுவை கொன்ற ஜெகத்ரதனை நான் கொல்லாவிட்டால் அக்னியில் பாய்ந்து விடுவேன். இது தெரிஞ்சது துரியோதனனுக்கு. ஜெகத்ரதன் யாரு? துரியோதனுடைய தங்கச்சி புருஷன், வீட்டு மாப்பிள்ளை. கொண்டே ஒழிச்சு விட்டான் எங்கேயோ. சேனை அவ்வளவு நிக்குது, அவனுக்கு முன்னால இவ்வளவு சேனையை அவன் தாண்டி அவங்கிட்ட போறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆயிரும். அர்ஜுன இங்க நிக்கிறான், சேனைகள் கடைசியில ஜெகத்ரதன். என்ன செய்யறது? பகல் பூரா சண்டை போட்டாங்க, கிட்ட போக முடியல. என்ன பண்றாரு பெருமான்? இங்க வா, தேவலோகத்தில் போய் பாசுபதம் வாங்கிட்டு வந்துடுவோம். பாசுபதாஸ்திரத்துக்கு தவம் பண்ணனா ஒரு காலத்தில், பெருமான் அதை குறிப்பிட்ட காலத்தை கேட்கிற போது தர்றேன்ட்டார். இப்போ பாசுபதத்துக்காக புறப்படணும். யார்? 2 பேரு, அர்ஜுனனும் கிருஷ்ணனும். அர்ஜுனன் சொன்னா, போயிட்டு வந்துட முடியுமா? வா, சீக்கிரம் போயிட்டு வந்துடுவோம். என்னமா சாப்பிட்டியா? ஒன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? பூஜை முடிக்கல, சாப்பிடல. அப்ப ஒன்னு செய், பூஜையை பண்ணு. பூஜை பொட்டியெல்லாம் இங்க இல்ல, சிவலிங்கம் இங்க இல்ல. ஏன் கவலைப்படுற? நான் தான் சிவலிங்கம். கிருஷ்ண பரமாத்மா ஐயப்பர் உட்கார்ந்து இருப்பாரு பாருங்க, அப்படி உட்கார்ந்துக்கிட்டாராம். ஒரு மாலையை போட்டா அழகா சிவலிங்கம் மாதிரி இருக்கு. பூஜையை பண்றான். மல்லிகைப்பூ இங்கே, செண்பகப்பூ இங்கே, ரோஜா பூ இங்கே, எல்லாம் வச்சு கும்பிட்டு புறப்பட்டு போறாங்க 2 பேரும் கைலாசத்துக்கு. போற வழியில வண்டி வண்டியா பூ வந்துகிட்டு இருக்கு. கைலாசத்துக்கு போகுது அவ்வளவு பூ. இவ்வளவு பூ கைலாசத்துக்கு போகுதே எப்படி? அர்ஜுனன் கேட்டான். வண்டி இழுத்துக்கிட்டு போறவன் சொன்னா, பீமன் ஒரு ஆளு பூஜை பண்றாரா, அவர் பூஜை பண்ண பூ இவ்வளவு. அப்படியா? அந்த ஆளு மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாரு. நானாவது சிவலிங்கம் வச்சு கும்பிடுறேன், மனசுக்குள்ளே வச்சு பூஜை பண்றாரு, மனசுக்குள்ள போட்ட பூவா இவ்வளவு போகுது. ஆமா, அன்புனால அந்த பூ மனசுக்குள்ள வச்சு ஒரு பூ போட்டாலும் அது கோடிக்கணக்கா போகுது. நானா இவனுக்கு ஆச்சரியமா போச்சு. அங்க போய் சிவபெருமான பார்த்தா, கிருஷ்ணன் திருமேனியில எந்தெந்த அங்கத்துல எந்தெந்த பூவை வச்சானோ எல்லாம் சிவபெருமான் திருமேனியில அந்தந்த அங்கத்துல அந்தந்த பூ இருக்கு. கும்பிட்டு பாசுபதம் வாங்கிட்டு வர்றான். அப்ப என்ன தெரியுது? அன்பினால் வழிபட்டால் போதும். சில பேர் வாயினால கூட சொல்ல மாட்டாங்க,
ஆண்டவன் பேரை வாயினால கூட சொல்ல மாட்டாங்க. நமசிவாயன்னு சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டாங்க? ஒரு கணவனும் மனைவியும், மனைவி எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா. இந்த வீட்டுக்காரர் இருக்காரு பாருங்க, சொல்லவே மாட்டாரு. மறந்து கூட முருகான்னு சொல்ல மாட்டாரு. கடுமையான மனுஷன். 70 வயசாச்சு, கல்யாணம் ஆகி 45-50 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட முருகான்னு அந்த ஆள் சொன்னதில்லை. இவளுக்கு எப்படி இருக்கும்? நான் 24 மணி நேரம் சொல்றேன், இந்த ஆளு சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஒரு நாள் காலையில் அந்த புருஷன் புரண்டு படுக்கிற பொழுது தன்னை மீறி முருகான்னு சொல்லிவிட்டான். இவளுக்கு சந்தோஷம் தாங்கல. ஆகா, இத்தனை வருஷமா சொல்லாதவர் இப்ப சொல்லிவிட்டார். எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அவளது பேரையும் வீட்டுக்கு வர சொல்லி சாயங்காலம் ஒரு பார்ட்டி. எல்லாம் வந்துட்டாங்க. புருஷனும் வந்து உட்கார்ந்துட்டான். தெரியாது என்ன ஏதுன்னு. இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கேன். அம்மா பார்ட்டின்னு கூப்பிட்டீங்களே, எதுக்கு? இருங்க எல்லாரும் சாப்பிடுங்க சொல்றேன். எல்லாரும் சாப்பிட்டாங்க. இவனுக்கும் தெரியாது. எந்திரிச்சா என்ன தெரியுமா? எதுக்காக தெரியுமா? இந்த ஆளு 45-50 வருஷமா ஒரு நாள் கூட முருகான்னு சொன்னதில்லை. இன்னைக்கு காலையில பிறண்டு படுக்கிற பொழுது முருகான்னு சொல்லிவிட்டார். அதை கொண்டாடுறதுக்கு தான் இந்த பார்ட்டி. இந்த ஆள் எந்திரிச்சார். அப்படியா, இன்னைக்கு காலையில அந்த பேரை சொல்லிட்டனா, என் மனசை விட்டு போயிட்டானா அப்படின்னார். விழுந்தார். முடிஞ்சு வச்சு. இப்ப சொல்லுங்க, அவர் தேவலியா இந்த அம்மா தேவலியா? முருகான்னு சொன்னா கூட மனசுல இருக்கிற முருகன் வெளியில போயிடுவானா? போக கூடாதான். காலையில சொல்லிட்டனா, என் மனசை விட்டு அவன் போயிட்டானா, அவ்வளவுதான். மயங்க விழுந்து செத்தே போயிட்டார். இப்ப என்ன புரியுது? அதுக்காகத்தான் பழைய காலத்துல புருஷன் பேரை பொண்டாட்டி சொல்றது இல்லை. சொன்னா அவர் மனசுக்குள்ள இருந்து போயிடுவாராம், போக கூடாதான். இப்ப சொல்லி பாக்குறாங்க, அப்படியாவது போகட்டுமேன்னு. யோசிச்சு பாருங்க. சொல்ற அதுக்காகத்தான் உள்ளே வச்சிருக்கணுமா? இப்ப என்ன புரியுது? வாயிலார் நாயனார் மனசுக்குள்ளே கோயில். கோயில்னு சொல்லக்கூடாது, சிவலிங்கம். அதுக்கு ஒருத்தர் பின்னால வரப்போறார் கோயில் கட்டுறதுக்கு. மாறா அருளரன் தன்னை மன ஆலயத்து இருத்தி ஆறா அருளால் அணிவிளக்கேற்றி அகமலராம். மனசுதான் மலர். வீரார் மலர் அளித்து அன்பெனும் மெய் அமிர்தம் கொடுத்தான். வீரார் மயிலையுள் வாயிலான் என்று விளம்புவரே. இது திருத்தொண்டர் திருவந்தாதி. இப்போ இவரை பத்தி செய்திகள். மயிலாப்பூரை பத்தி நிறைய வார்த்தைகள். மரக்கலங்கள்ல யானை கன்று வந்து இறங்குமா. கடல்ல மேகம் தெரியுமா. இந்த பக்கம் யானை குட்டி, அந்த பக்கம் மேகம், ரெண்டும் ஒரே கலர்ல தெரியுமா. எங்க? மயிலாப்பூர்ல. எருமக்கன்றுக்கும் யானைக்கன்றுக்கும் மேகத்துக்கும் வித்தியாசம் தெரியாதான். பெண்கள் முக அழக பார்த்து சந்திரன் வெட்கப்பட்டு மாடங்கள்ல கொடிக்குள்ள மறைஞ்சு நிப்பானா. நம்ம ஒரு மதி தானே, இங்க இத்தனை மதி தெரியுதே அப்படின்னு. மண்ணு சீர் மயிலை திருமாநகர் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் வேளாளர் வம்சம். சூத்திரன்னு அர்த்தம் தெரியுமா? திட்ப நுட்பம் அமைந்த மந்திர அதிகாரமுடையவன் அப்படின்னு எழுதுறார். வாயிலார்னு ஒருத்தர் பிறந்தார். வாயிலார்னா என்ன அர்த்தம்? நன்மை பெறக்கூடிய வழியாக உள்ளவர். குடிப்பெயர் வாயிலாருங்கிறது. சேக்கிலார்னு சொல்றோம்ல, அது ஒரு குடிப்பெயர். அப்படி வாயிலார் ஒரு குடிப்பெயர். என்ன செய்கிறார்? ஒரே ஒரு பாட்டு தான். மறவாமையான அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி. மனசுக்குள்ளே கோயில், அதுக்குள்ளே சிவபெருமான். உறவாதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனமாட்டி அறவானர்க்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். ஞான சுடர் விளக்கு ஏற்றினார். நம்ம ஆழ்வார் பாடின மாதிரி பேரானந்தத்தினாலே திருமஞ்சனம் பண்ணினார். அன்புதான் திருவமுது. இப்படியே தொழுதார். நீராருஞ்சடையாரை நீடுமன ஆலயத்துள் ஆராத அன்பினால் அர்ச்சனை செய்தார். அதனால் என்ன பண்றார் சிவபெருமான்? இவரை அப்படியே மேலே அழைத்து கொண்டு போய்விட்டார். அவ்வளவுதான் அவர் வரலாறு. மனசுல கடவுளை நினைச்சா சிவபெருமான் கூட்டிக்கிட்டு போறார். அடுத்தாப்புல ஒருத்தர், கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர் கோன் கடல் சிங்கன் அடியார்க்கும் அடியேன்.
2 வரலாறு இதுல வருது. இது ரெண்டும் புதுசு உங்களுக்கு. 2 வரலாறு வரப்போகுது இதுல. பல்லவ ராஜா காடவர்கோன் கலர்ச்சிங்கன்னு பேரு. பல்லவர்கள் 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் முழு சைவர்கள், அதுக்கு முன்னாலே சமணர்கள். பல்லவ ராஜா கலர்ச்சிங்கன்னு இவனுக்கு பேரு. இலக்கியத்திலே 3ஆம் நந்திவர்மன் சொல்றாங்க இவனுக்கு. அதை வச்சுத்தானே நம்ம வரலாறெல்லாம் கண்டுபிடிச்சதே. கல்வெட்டுகளை வச்சுத்தானே வரலாறு சேக்கிலார் கண்டுபிடிச்சிருக்கார். 3ஆம் நந்திவர்மன். அவன் பொண்டாட்டி சமண பொண்ணு, சங்கான் அவளுக்கு பேரு. இதெல்லாம் கல்வெட்டு, சேக்கிலார் சொல்லல. சமண பொண்ணு அவதான் பட்டத்தரசி. வடக்கே படையெடுத்து போனார். காடவர்கோன் கலர்ச்சிங்கன் வெற்றி கண்டார். திருக்கோயில் நிறைய கட்டுறார், கோயில்ல தொண்டு செய்கிறார். ஒரு நாள் திருவாரூருக்கு வந்தார். தனியா வராம பட்டத்தரசியையும் கூட்டிட்டு வந்தார். கோயிலுக்குள்ள வந்துட்டார். திருவாரூர் கோயில் ரொம்ப பெருசு, கும்பிட்ட கையை எடுக்க முடியாதான், அத்தனை திருத்தலங்கள், வரிசைக்கு இருக்கும் சந்நிதி திருவாரூர். அந்த பொண்டாட்டி பின்னால வர்றா, இவரும் முன்னால போயிட்டார். அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாளா. திருவாரூருக்குள்ள அந்த சங்காங்கிற பெண்ணு அங்கே கோயில வலம் வர்ற பொழுது பூ கட்டிக்கிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கான பூவை மோந்து பார்க்க கூடாது, பூ கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இவ என்ன பண்றா, மேயதோர் புது பூ அங்கு விழுந்தது ஒன்று எடுத்து மோந்தாள். எடுத்து மோந்து பார்த்துட்டான். பூ ரொம்ப நல்ல வாசமா இருக்கே. பூவை பார்த்தா யாருக்கும் ஆசை ஏற்படும். மகாகவி பாரதியார் திருவல்லிக்கேணி ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு போறார். ஒருத்தன் கடையில பெரிய பூமாலை போட்டிருந்தான். பாண்டியா, இந்த பூமாலையை விற்கிறியா? அவன் பார்த்தா ஐயர் என்னத்தை பணம் கொடுக்க போறாரு. இவருக்கு பேர் ஐயர் தான். என்ன பொண்டாட்டி அப்படித்தான் கூப்பிடுவா. பொண்டாட்டி இவர் ஐயர்னு தான் சொல்றது, ஒரு மரியாதை. அதே மாதிரி ஐயர் என்னத்தை பணம் கொடுக்க போறாரு. பாண்டியா, இந்த பூவை தருகிறாயா? நாம் கவி சக்கரவர்த்தி, நமக்குரிய மாலை இது, தருகிறாயா? எப்படி என்ன செய்கிறது? இந்த கோட்டை தருகிறேன், இந்த மாலையை தருகிறாயா? ஒரு கோட்டு போட்டிருக்காரு. சரின்ட்டான். கோட்டு கொஞ்சம் பொறும். கோட்டை கலட்டி கொடுத்து விட்டு பூமாலையை வாங்கி கழுத்துல போட்டார். ஆஹா, இந்த மாலை எவ்வளவு மனமாய் இருக்கிறது. இது கவி சக்கரவர்த்திக்கு உரிய மாலை. குறுக்கு நெடுக்குமா ஒரு 10 முறை நடக்கிறாரு. எங்க? திருவல்லிக்கேணி கடற்கரைக்கு முன்னால. நேர வீட்டுக்கு வந்துட்டாரு. செல்லம்மா கதவை தட்டிட்டார். கதவை திறக்கிறா. இந்த மாலையை பார்த்தாயா? அது சரி, கோட்டெங்க? அவ புருஷன் பொழப்பு பொண்டாட்டிக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும்? அது சரி, கோட்டெங்க கிடக்கிறது போ, இந்த மாலையை பார், கவி சக்கரவர்த்திக்குரிய இந்த மாலையை பார், எவ்வளவு மனமாய் இருக்கிறது. கோட்டெங்கே? அவ வேண்டாம் போ. புரிஞ்சு போச்சு. ஐயா கோட்டை விட்டு விட்டு தான் இப்போ மாலையை வாங்கி இருக்காரு. எப்படி இருக்கு? உள்ள போய் உட்கார்ந்துட்டார். அப்படியே அந்த அம்மா வந்தா என்ன பண்றது? புருஷன் அப்படித்தான். இது முன்னி கவிதை வெறி மூண்டு நனவழிந்து விட்டால் அப்படித்தான் பேசும். இந்த உலகத்திலே இல்லை. இந்த உலகத்தில் இருந்தா இப்படி பாட்டு எழுதி இருக்க முடியாது. அவர் எந்த உலகத்திலேயோ இருந்ததுனாலதான் இப்படி பாட்டு எழுதினாரு. என்ன பண்றா, அடுத்த வீட்டில இருந்து அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன், சுமாரா இருந்தது, கழுவி காய போட்டிருக்கேன், அரிசியை பார்த்துக்கிடுங்க. எதிர்த்த வீட்டில் போய் கொஞ்சம் காய்கறிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சாப்பிட்டு 4-5 நாளாச்சு பட்னி. இந்த கவி சக்கரவர்த்தி இருக்கிற வரைக்கும் சோறு கிடையாது. அதனாலதான் வருத்தப்பட்டு பாடினார், வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். சோறு போடணும் யாராவது பாடினானா? சோறு கிடையாது சார், அதனால அப்படி பாடி வச்சார். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம், எரித்திடுவோம். எப்படி இருக்கு? அதுக்காகத்தான் பசி. வேடிக்கை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. காக்கா பார்த்துக்கிறார். அதானே, இது எதுவும் காக்கா வந்து சாப்பிட கூடாது. அரிசி காய போட்டிருக்கு. அந்த அம்மா போயிட்டா. இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு சிட்டுக்குருவி வந்தது. இப்படி பார்த்தது. இவரும் பார்த்தாரு, அதுவும் பார்த்தது. புரிஞ்சு போச்சு, ஐயர் நல்லவரு,
அது சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு சத்தம் போட்டுது. அது பொண்டாட்டி குருவி வந்தது. அதுவும் சாப்பிட ஆரம்பிச்சது. அப்புறம் சத்தம் போட்டது. அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா, மாமி, ஒரு 15 குருவி வந்துருச்சு. எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஆளு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. சுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பொண்டாட்டி வந்து பார்த்தா அவளுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க காய்கறிக்கு ஏற்பாடு பண்ண போறதுக்குள்ள அரிசி போயிருச்சு. என்ன செல்லம்மா, இந்த குருவியை பார்த்தாயா? அடுத்த வேளை சோறு வேண்டும் என்று நினைத்து இந்த வேளை இன்பத்தை இந்த மனிதன் துறக்கிறான். இப்படி இருக்கு. நாளைக்கு சோறு வேணும்னு நினைச்சு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கதை விட்டு விட்டு இந்த மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த குருவியை பார்த்தியா? செல்லம்மா, விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே. அவளுக்கு தாங்கல. சோறு சாப்பிட்டு 5-6 நாள் ஆச்சு. இந்த மனுஷன் பாடிக்கிட்டு இருக்காரு. எங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இந்த குருவி என்ன உங்களுக்கு சொந்தமானு கேட்டுவிட்டான். ஆமாம், காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இந்த புருஷனை கட்டிக்கிட்டு என்ன செய்யறது? எங்கேயோ போயிட்டாரு. போதும், அதுக்கு மேல வேண்டாம். அது கதை பெருசு, அங்க போக கூடாது. எதுக்கு வந்தேன்? ஒரு மாலையை பார்த்தா ஒரு ஆசை, மலரை பார்த்தா ஒரு ஆசை, ஒரு பொண்ணுக்கு பூவை பார்த்தா ஆசை. எடுத்து மோந்து பார்த்துட்டா பட்டத்து ராணி. செருத்துணையார்னு ஒருத்தர். அடுத்த அவர் வரலாறு இப்பவே சொல்லிட்டேன். அதையும் செருத்துணையார்னு பேரு. சண்டையில துணைக்கு போறவர். செருன்னா சண்டை. அவர் அந்த பக்கம் வந்தார். மலரை எடுத்து மோந்ததை பார்த்து விட்டார். கோயிலுக்கு உள்ள மலரை எடுத்து முகர்ந்து பார்க்க கூடாது. சிறுத்தண்டருடைய மனைவி அந்த குழந்தைய கறி சமைக்கிற பொழுது உச்சி மோந்து பார்க்கவில்லை, பெத்த பிள்ளைய. என்ன அது எச்சில் ஆகக்கூடாது, மோந்து பார்க்க கூடாது. கோபம் வந்ததில்ல. கையில ஒரு கருவி வச்சிருந்தார். அப்படியே மூக்க பிடிச்சு கட் பண்ணிவிட்டார். மகாராணி, பட்டத்து ராணி. இது மலர் திருமுற்றத்துள் எடுத்து மோந்தனலாம் என்று கதும் என ஓடிச் சென்று கருவி கை கொண்டு பற்றி மதுமலர் திரு ஒப்பாள். மகாலட்சுமியார் நிற்கிறார். மதுமலர் திரு ஒப்பாள் தன் மூக்கினை பிடித்து வார்ந்தார். சூப்பனைக்கு கிடைச்சது இவளுக்கு கிடைச்சிருச்சு. மூக்கு கட் பண்ணிவிட்டார். அப்படியே அறுத்தாச்சு. ஓடு சத்தம் போட்டா. பட்டத்து ராஜா ஓடி வந்து பார்க்கிறார். யாரு, என்ன, யார் இப்படி பண்ணா? செருத்துணையார் சொல்லிவிட்டார். பூவை எடுத்து மோர்ந்தாள், அதனாலே மூக்கை நான் வெட்டினேன். பக்கத்தில் வந்தார். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்ன தப்பு பண்ணிட்டேன்? கைதானே எடுத்தது, முதல்ல கையை வரல வெட்டி இருக்கணும். அந்த ஆள் எப்படி? கைதானே எடுத்தது, முதல்ல கையை வரல வெட்டி இருக்கணும். அவர் இவ கையை வெட்டி விட்டார். கட்டிய உடைவாள் தன்னை உருவி அக்கமல் வாசப்பூ தொட்டு முன் எடுத்த கையாம் முற்பட துணிப்பதென்று பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவி. பட்டத்து ராணி, காதலுக்குரிய மனைவி. பட்டமும் அணிந்து காதல் பயில் பெருந்தேவியான மட்டவிழ் குழலால் செங்கை வளையொடும் துணித்தார் என்று வளையலோடு வெட்டி விட்டார் கையை. எடுத்தது கைதானே, மோந்தது அப்புறம் தானே, முதல்ல இது இல்லை வெட்டணும். இவருக்கு எப்படி இருக்கும்? செருத்துணையாருக்கு அப்படியே காலில் விழுந்துட்டார். சிவபெருமானுடைய அருள் மலர் மலை பொழிந்தது, கை வந்தது. அதோட கதை முடிஞ்சு வச்சு. அப்புறம் சிவலோகத்துக்கு போனார்கள். அவ்வளவுதான். அடுத்தாப்புல காவேரி கரையில தெற்குல 66வது பதி செருவில்லிபுத்தூர்னு ஒரு பகுதி. கும்பகோணத்துக்கும் குடவாசலுக்கும் நடுவில் இருக்கு. அங்கே உள்ள பெருமான் படிக்காசு வைத்த பரமர்னு கடவுளுக்கு பேர். அந்த ஊர்ல ஒரு அந்தணர், ஒரு நல்ல வரலாறு. அந்த அந்தணருக்கு புகழ் துணையார்னு பேர். அவருக்கு துணையா இருந்தது புகழ். மனுஷனுக்கு புகழ் இருக்கணும், புகழ் இல்லாம வாழக்கூடாது. புகழ் துணையார் என்ன செய்வார்? அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். கோயிலுக்கு போய் தண்ணீர் எடுத்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவார். இருந்த பணம் குறைஞ்சுக்கிட்டே வந்தது. பசி வந்துருச்சு, பஞ்சம் வந்துருச்சு.
ஆனாலும் கோயிலுக்கு செய்கிற திருப்பணி குறையலை. எங்கோமான் தனை விடுவேன் அல்லேன் என்று இராப்பகலும் கொங்கார் பன்மலர் கொண்டு குளிர் புனல் கொண்டு அர்ச்சிப்பார். கோயிலுக்கு தண்ணி குடம் தூக்கிக்கிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவார். சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு, பசிக்குது, மயக்கமா இருக்கு, தோல்ல குடம் தூக்கிக்கிட்டு வந்தார். தள்ளாடிருச்சு. குடத்து தண்ணீரை சிவபெருமான் தலையில ஊத்த போனார். குடத்தை தலையில போட்டு உடைச்சு விட்டு மயங்கி விழுந்துட்டார். முடியல, உடம்புல தெம்பில்ல. மாலையனுக்கரியானை மஞ்சனமாட்டும் பொழுது சால ஒரு பசிப்பிணியால் வருந்தி நிலை தளர் வெய்தி கோல நிறை புனல் தாங்கு குடந்தாங்க மாட்டாமல் குடத்தை தூக்க முடியல. ஆலமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சு விட்டார். சரியா தப்பா? மயக்கத்தினால விழுந்தாச்சு. சிவபெருமான் தலையில குடத்தை போட்டு உடைச்சாச்சு. கொஞ்சம் நிறுத்துங்க, எங்கூட கொஞ்ச நேரம் வாங்க. இதே மாதிரி இன்னொரு வரலாறு. ஆந்திராவில் பத்ராசலம்னு ஒரு ஊர். பத்ராசலத்தில் ஒரு தாசில்தார். அந்த தாசில்தார் பெரிய ராம பக்தர். அவருக்கு ரொம்ப நாளா வேலை கிடைக்கல. டெல்லியில் போய் முஸ்லிம் ராஜாட்ட சொல்லி ஒரு வேலை வாங்கிக்கிட்டு வந்தார். வேலை என்ன? பத்ராசலத்தில் வரி வசூல் பண்ணி அனுப்பணும். பத்ராசலத்துக்கு தாசில்தார் வேலை. சரி, போயிட்டார். வரி வசூல் பண்றார். ஒரு நாள் ராமநாமத்தை சொல்லிக்கிட்டு மலை ஏறினார். அந்த மலையில ஒரு மரம், மரத்துக்கு கீழே ஏதோ இருக்கிறாப்புல தோணுது. போய் எடுத்து பார்க்கிறார். ராமர் விக்கிரகம், லக்ஷ்மணர் விக்கிரகம், சீதை, ஆஞ்சநேயர் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க. மலையில எடுத்துட்டு வந்தார். கீழே ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டி விட்டார். இப்போ ஒரு ஆசை, கோயில் பெருசா கட்டணும், கோயில் பெருசா கட்டணும். எப்படி கட்டுறது? ராஜாவுடைய ஆட்கள் தாசில்தாருக்கு துணைக்கு வந்தவன், ஏப்பா வரி வசூல் பண்ணிட்டியா? பண்ணியாச்சு. எவ்வளவு பணம் வந்திருக்கு? 12,000 பொற்காசு. அது என்னமோ இது ஒரு ராசியான நம்பர். இந்த 12,000 பொற்காசு, 12,000 பொற்காசு வந்திருக்கு. அப்படியா? இந்த கோயிலை நான் சொல்ற மாதிரி கட்டினா எவ்வளவு செலவழியும்? ஒரு ஆள் வந்தாரு, சிற்பி பார்த்தாரு, 3 நாள் திட்டம் போட்டாரு, 12,000 பொற்காசு ஆகும்னாரு. சரி, அந்த பணத்தை எடுத்து போட்டு கோயிலை கட்டு. ராஜா விட்டு பணம் எடுத்து போட்டு கோயிலை கட்டு. இன்னொரு மாணிக்க வாசகர் எடுத்து கோயிலை கட்டு. பத்ராசலத்தில் அந்த கோயில் அற்புதமா இருக்கு, இன்னும் இருக்கு. இவருக்கு பேரு ராமதாசர்னு மாத்தி விட்டான். இவருக்கு பேர் என்ன? பத்ராசல ராமதாசர். ஆந்திராவில் எப்ப பார்த்தாலும் அந்த கோயில் ரொம்ப அழகு. தங்கத்தினாலே இழைச்சிருக்கார் ராமனை. அங்கே இருந்த ராஜா ஆள் விட்டான். வரி பணம் என்னாச்சு? கோயில் கட்டியாச்சு. புடிச்சு கொண்ட அந்த ஆளை புடிச்சு கொண்டு போயிட்டான். டெல்லியில போய் 12,000 பொற்காசை கொடு, கோயில் கட்டி விட்டேன், கொண்ட ஜெயிலில் போடு. 12,000 பொற்காசு என்னைக்கு வருதோ அது வரைக்கும் இவனை ஜெயிலில் போடு. எப்படி வரும்? கொண்டே போட்டாச்சு. ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து ராம 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 ராமன் ராம 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 ராமநாம தாரகம் ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயகம் ஜானகி மனோகரம் சர்வலோக நாயகம் சங்கராதி சேவியமான புண்ணியநாம கீர்த்தனம் ராம 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 ராம. உள்ளே 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் இல்ல, 12 வருஷம் தவம் கிடக்கிறார் ஜெயிலுக்குள்ள. சீதாதேவி ராமனை பார்த்து கேட்டா, நமக்கு கோயில் கட்டின புண்ணியமா 12 வருஷம் ஜெயில கிடக்கிறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? ராமர் சொன்னார், இன்னைக்கு போக போறோம் நானும் தம்பியும். ராமனும் லக்ஷ்மணனும் புறப்பட்டார்கள். முஸ்லிம் ராஜா மேல உட்கார்ந்து இருக்கான். இவங்க 2 பேரும் வந்தார்கள். பலன் இருக்கு 2 பேரையும் பார்த்தா. எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறார். 2 பேருடைய முகப்பொலிவையும் பார்த்து 2 பேரும் வந்தாங்க. நீங்கள் யார்?
நான் ராம் சிங், இவன் லக்ஷ்மண் சிங், நாங்கள் ராமதாசருடைய வேலைக்காரர்கள். அப்படியா? என்ன செய்யணும்னா, ராமதாசர் தர வேண்டிய 12,000 பொற்காசு அதற்குரிய வட்டியோடு இருக்கிறது. 12 வருஷத்துக்கு வட்டி எத்தனை பங்கு ஆச்சுன்னு கணக்கு போட்டா தான் தெரியும். எங்கே இருக்கு? இந்த இருக்கு, சின்ன முடிச்சு லக்ஷ்மணன் வச்சிருக்கான். லக்ஷ்மணா கொட்டு. லக்ஷ்மணன் கொட்டுறான். மழை மழை மழைன்னு வந்துகிட்டே இருக்கு தங்கம், தங்க காசு. ராஜாவுக்கு முன்னால பல பல பலன் தங்க காசை பூரா கொட்டியாச்சு. என்னைக்கோ ராஜா சொன்னா, என்ன வேண்டாம், ரசீது கொடு. வந்துருச்சுன்னு ரசீது கொடுத்தான். 2 பேரும் அழகா திரும்பி போயிட்டாங்க. சீதாதேவி கேட்கிறா ராமன் கிட்ட, நல்ல வேலையை கெடுத்தீங்களே, நம்மளுக்கு கோயில் கட்டினவன் அவன், அவனுக்கு காட்சி கொடுக்காம ஜெயில போட்ட ராஜாவுக்கு காட்சி கொடுத்தீங்களே, அண்ணனும் தம்பியும், என்ன நியாயம்? நமக்காக பேசுறவ எப்பவும் தாய் தான், பிராட்டி தான் பேசுவா. ராமர் சொல்றாரு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. என்ன காரணம்? காசியிலே ஒரு பிராமணர், எல்லாரும் சொன்னார்கள், காசி விஸ்வநாதருக்கு 1000 நாள் கங்கையை கொண்டு வந்து குடத்திலே கொண்டு வந்து தண்ணீர் ஊற்றி அபிஷேகம் செய்தால் ராஜாவாகலாம்னு யாரோ சொல்லிவிட்டாங்க. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. கங்கைக்கு போனார், குடத்தை எடுத்தார், தண்ணி கொண்டாந்தார், விஸ்வநாதருக்கு அபிஷேகம். 1000 குடம், 1000 நாள், கிட்டத்தட்ட 3 வருஷம். சரிதானே? போட 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 இருந்த காசும் போச்சு. 2 வருஷம் ஆச்சு, பொண்டாட்டி பிள்ளையும் போச்சு. இவர் தான் மிச்சம். 1008வது நாள், 1008 குடம், 1008வது நாள் கோபத்தில் குடத்தை விஸ்வநாதர் தலையில போட்டு உடைச்சு விட்டு செத்து போயிட்டார். அவர் தான் முஸ்லிம் ராஜாவை வந்து பிறந்திருக்காரு. காசி விஸ்வநாதருக்கு யார் 1008 குடம் கங்கா தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்றானோ அவனுக்கு நான் காட்சி கொடுக்கணும்னு எனக்கும் விஸ்வநாதருக்கும் ஒரு அக்ரிமெண்ட். ஆமா, ஒரு ஒப்பந்தம். அதான் போய் இந்த ராஜா முஸ்லிம் ராஜாவுக்கு காட்சி கொடுத்தான். பத்ராசல ராமதாசர், நீ வராமலா, நீ வா. 2 பேரும் வரப்பட்டு ஜெயில போய் காட்சி கொடுத்தாங்களா ராமதாசருக்கு. அவர் விஷத்தை சாப்பிட போற நேரம். 12 வருஷம் ஆச்சு, ஒன்னும் முடியல, எல்லாம் போச்சு, கோயிலுக்கு போக முடியல, என் ராமனை பார்க்க முடியல, செத்து போறேன், விஷம் சாப்பிடுற பொழுது போய் காட்சி கொடுத்தாங்களாம். இது பத்ராசல ராமதாசர் வரலாறு, மகாபக்த விஜயத்திலே உள்ள செய்தி. ஆக சிவபெருமானுக்கு முடிஞ்ச அளவு தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணனா ரொம்ப புண்ணியம். நம்முடைய புகழ் துணையார் குடந்தாங்க மாட்டாமல் ஆலமணி கண்டத்தார் முடி மீது வீழ்த்து அயர்வார். விழுந்துட்டார், நல்ல தூங்குற மாதிரி இருக்கு, கனவுல பெருமான் வரார். கவலைப்படாத, கோயில்ல உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொற்காசு வைக்கிறேன், எடுத்துக்கோ. பொற்காசு, அதனாலதான் அவருக்கு பேரு படிக்காசுநாதர். சங்கரந்தன் அருளால் ஓர் துயில் வந்து தமையடைய அங்கணனும் கனவின் கண் அருள் புரிவான். அருந்து உணவு மங்கிய நாள் கழிவளவும் வைப்பது நித்தமும் ஒரு காசு. இங்குனக்கு நாம் என்ன இடர் நீங்கி எழுந்திருந்தார். பீடத்தில் காசு வைக்கிறேன், சாப்பிடு, அடியார்களுக்கு தொண்டு செய். இவ்வளவுதான் புகழ் துணையார் வரலாறு. இதே சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார். அகத்து அடிமை செய்யும் அந்தனன்தான் அரிசில் புனல் கொண்டு வந்து ஆட்டுகின்றான். மிக தளர்வெய்தி குடத்தையும் தம் முடிமேல் விழுத்திட்டு நடுங்குதலும் வகுத்தவனுக்கு நித்தல் படியும் வருமென்று ஒரு காசினை நின்ற நன்றி புகழ்துணை கைப்புகச் செய்து வந்தீர். பொழிலார் திருப்புத்தூர் புனிதன் நீரே. திருப்புத்தூர்ல வந்து பாடுறாரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பொழிலார் திருப்புத்தூர் புனிதன் நீரே. சம்பந்த சுவாமி பின்னால பாடுறாரு. ஆக அலந்த அடியான் அற்றைக்கு அன்று ஓர் காசு எய்தி புலர்ந்த காலை மாலை போற்றும் புத்தூரே. சுருக்கம், சிவ வழிபாட்டினால் பெரிய பேரு. அடுத்தாப்புல ஒருத்தர் ரொம்ப அவசியமான ஆளு.
இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியமான ஆளு. கோட்புலி நாயனார்னு பேரு. கோட்புலி நாயனார் சோழ நாடு நாட்டியத்தான்குடின்னு ஒரு ஊர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த ஊருக்கு போறார். இந்த கோட்புலி நாயனார் அவரை வரவேற்று உபசரித்து, என் பொண்ணு 2 பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். இவர் என்ன சொன்னார்? அது என்னுடைய மகள் சிங்கடி, மணப்பகை என் மகள் அப்படின்னு சொல்லி பாடிட்டு வந்துட்டார். அந்த கோட்புலி நாயனார் போர் வீரர், சோழருக்கு உதவி செய்வார், நிறைய பணம் கிடைச்சது, நெல் வாங்கினார், கோயிலுக்கு நெல்லை கொடுத்தார். கோயில்ல 12 அறை, சித்திரை மாசத்துக்கு இந்த அறையில் இருக்கிற நெல்லை எடுத்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். வைகாசி மாசத்துக்கு அடுத்த அறை, ஆனி மாசத்துக்கு அடுத்த அறை, 12 மாசத்துக்கு நெல்லை கொண்டாந்து கொட்டி வச்சு விட்டார். இந்த நெல் யாருக்கு? சிவபெருமானுக்கு நைவேத்தியத்துக்கு. நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம தான் சாப்பிட போறோம், சிவபெருமான் சாப்பிடல. ஆனாலும் நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடணும். கொட்டி வச்சுட்டார். இதை யாராவது நைவேத்தியம் பண்ணாம தனக்குன்னு எடுத்துக்கிட்டா சிவபெருமான் மீது ஆணை எடுத்துக்கொள்ள கூடாது. தந்தமர்களாயினார் தமக்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிவிட்டார். தனித்தனியே எந்த யாருக்கு அமுதுபடிக்கு ஏற்றிய நெல் இவை அளிக்க சிந்தையால் தான் நினைவார் திருவிரையாக்கலி. அது என்ன திருவிரையாக்கலி? திருவிரையாக்கலின்னா சிவபெருமான் மேல் ஆணை. திருநீலகண்டம்ங்கிறார் பாருங்க, அப்படி இது ஒரு வார்த்தை. திருவிரையாக்கலி, கடவுள் மேல் ஆணை என்று வந்தனையால் உரைத்தகன்றார். மன்னவனார் போர் முனை மேல் சண்டைக்கு போயிட்டார். எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். கோயில் சொத்து எடுக்கப்படாது. சண்டைக்கு போயிட்டார். சண்டைக்கு போனா 1 வருஷம் ஆச்சு. சண்டை நடக்குது. ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. இருக்கவாளுக்கு, சொந்தக்காரங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. என்ன செய்யலாம்? சாமிக்குன்னு வச்சிருக்காருல, எடுத்துக்குவோம், பின்னால கொடுத்துருவோம். இப்ப என்ன தப்பு? டெம்பரரி மிஸ்அப்ராப்ரியேஷன், நாட் பெர்மனன்ட். அவ்வளவுதானே. ஏதோ எடுப்போம், பின்னால கொடுத்துட்டு போறான், அவ்வளவுதான். மனசு அப்படித்தான் சொல்லும். பெற்ற முயர்த்தவர் அமுதுபடி கொண்டாகிலும் பிழைத்து குற்றமற பின் கொடுப்போம் என கூடு குலைத்து அளித்தார். எல்லா நெல்லையும் சாப்பிட்டு விட்டாங்க. இவர் சண்டை முடிச்சு திரும்பி வந்தார். சேதி தெரிஞ்சது, கொதிச்சுட்டார். அத்தனை பேரையும் கூப்பிடு, நான் இன்னும் நிறைய நெல் கொடுக்க போறேன்னு சொல்லி கூப்பிடு. எல்லாம் வந்துட்டான். பஞ்சகாலம் முடியுது, நெல் கொடுக்க போறாரு, வந்துட்டான். கதவை சாத்து. சாத்தியாச்சு. வாழை உருகினார். அத்தனை பேரையும் வெட்டி சாச்சு விட்டார். கடவுளுக்குள்ள நெல்லை சாப்பிட்டில்ல. நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டியா? நீயா சாப்பிட்டியா? நைவேத்தியம் எல்லாம் பண்ணல. நைவேத்தியம் பண்ணி சாப்பிட்டா பரவாயில்ல, நைவேத்தியம் பண்ணல, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு விட்ட. அல்லறையும் வெட்டு. நாதன் தன் வல்லானை மறுத்து அமுது படி அளித்த மரக்கிளையை சொந்தக்காரங்களை கொல்லாதே விடுவேனோ என கனன்று கொலை புரிந்தார். ஒரு குழந்தை அவங்க அப்பாவை வெட்டி விட்டாரு, அவங்க அம்மாவை வெட்டி விட்டாரு, அவங்க அண்ணனை வெட்டி விட்டாரு. அந்த குழந்தை மட்டும் அழுதுகிட்டு இருக்கு. போய் அதை வெட்ட போறாரு. பக்கத்துல உள்ளவன் சொன்னா, இது பால் குடிக்கிற குழந்தை, சோறு சாப்பிடலை, அந்த நெல்லை சாப்பிடலை. அதனால என்ன? நெல்லு சாப்பிட்டவ பாலை குடிச்சது இல்ல, அதையும் வெட்டி விட்டார். இது அநியாயமா நியாயமா? அவர் யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? மனசுல என்ன படுது? இப்படி ஆள் தான் இன்னைக்கு தேவைன்னு படுது. கிருபானந்த வாரியாரோட திருப்பரங்குன்றத்துக்கு போனேன். மேல வவ்வால், ஒரு 20 வவ்வால் தொங்குது. வாரியார் சாமி சிரிக்கிறார். ஏன்? கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சவன் பூரா வவ்வால தொங்குறான் பாத்தியா? கோயிலுக்கு நம்ம கொடுக்கணும், அங்கிருந்து எடுக்கப்படாது. கவியரசு கண்ணதாசன் 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி. அது என்ன அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, சொல்றேன். 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி
கோயிலுக்குள்ள போறோம், மீனாட்சி கோயிலுக்குள்ள. கண்ணதாசன் முன்னால போறார், நாங்கள்லாம் பின்னால போறோம். கோயில்ல அர்ச்சகர் 5ஆம் உலக தமிழ் மகாநாடு எம்ஜிஆர் வந்து நடத்தின நேரம். கோயிலுக்குள்ள போயிட்டோம். அர்ச்சகர் அங்கிருந்து வந்தார், விபூதி கொடுத்தார். கண்ணதாசன் வாங்கி நல்லா பூசினார். அவருக்கு நெத்தி எங்க முடியுது தலை எங்க தொடங்குதுன்னு தெரியாது, நல்லா பூசிட்டார். அங்க இருந்து வீடியோ கேமராவில் படம் எடுத்து விட்டான். அர்ச்சகருக்கு சந்தோஷம், கண்ணதாசனுக்கு நான் விபூதி கொடுத்தது வீடியோவில் படம் எடுத்து விட்டான். இன்னொரு அர்ச்சகர் அந்த ஓரத்தில் நிற்கிறாரு. அவருக்கு கோபமா வருது, சே நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காம போச்சே. நாளைக்கு ஆத்துக்காரி கேட்பாளே, அங்க போயுமா தனியா நின்னு கேட்பாரு. அவளுக்கு பதில் சொல்றது கஷ்டம் இல்லையா, என்ன செய்யறது? அவர் ஒரு தாம்பாளத்தை தூக்கிக்கிட்டு ஓடி வந்தாரு. நம்மளும் கொடுப்போம், விபூதி தானே, அங்க கேமரா ரெடியா இருக்குல்ல. தாம்பாளத்தை தூக்கிட்டு வந்துட்டார். நாங்கள்லாம் பக்கத்தில் நிக்கிறோம். விபூதியை கொடுக்க கண்ணதாசன் வாங்கிக்கிட்டேன்னாரு. பக்கத்தில் VN சிதம்பரம் செட்டியார், அவர் தான் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன். அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்க அண்ணே. அவருக்கு தெரியும் இது போட்டோவில் வரணும், கேமராவில் வாங்கிக்கிடுங்க அண்ணே. கண்ணதாசன் சொன்னார், சிவன் சொத்து ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. கோயில்ல விபூதி கூட ஒரு முறைக்கு மேல வாங்கக்கூடாது. கண்ணதாசன் சொன்னது. அந்த தேதி எப்படி அவ்வளவு தெளிவா ஞாபகத்தில் இருக்கு? அன்னைக்கு தான் நமக்கு பொற்கிளி கொடுத்தது. 1981 ஜனவரி மாசம் 7ஆம் தேதி 408 கவிஞர்கள் கலந்து கொண்ட போட்டியில முதல் பரிசு பொற்கிளி. அந்த காலத்தில் 4001 ரூபா MG ராமச்சந்திரன் வந்து மதுரையில் கொடுத்தாரு. மறக்க முடியுமா தேதியே? கண்ணதாசன் பக்கத்தில் இருக்காரு, RM வீரப்பன் பக்கத்தில் இருக்காரு. எல்லாம் உள்ள கோயிலுக்குள்ள போறோம். கோயில் சிவ சொத்து, விபூதி கூட 2வது முறை வாங்கப்படாது. கோயிலுக்கு கொடுக்கத்தான் இருக்கமே தவிர எடுத்துக்கிறதுக்கு இல்லை. நம்ம எவ்வளவுக்கு கோயிலுக்கு கொடுக்கிறோமோ நம்ம அந்த அளவுக்கு நல்லா இருப்போம். கோடி கோடியா கிடைக்கும். இதெல்லாம் சொந்த அனுபவங்கள். எங்க ஊர்ல இருந்து பழனிக்கு இப்ப பாத யாத்திரை போறாங்க. இன்னைக்கு ராத்திரி திண்டுக்கல் போயிடுவாங்க எல்லாரும். திண்டுக்கல்ல ஒரு புண்ணியவான் 30,000 ரூபாய் செலவழிச்சு சோறு போடுறாரு. கல்யாண மண்டபம் வாடகைக்கு பிடிச்சு ஒரு 300 பேருக்கு இன்னைக்கு ராத்திரிக்கு சாப்பாடு போடுறாரு. என்னன்னு கேட்டேன். போட நல்லா இருக்கேன், 25 வருஷமா போட்டுக்கிட்டு இருக்காரு. சாதாரணமா இருந்தார், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். கோயிலுக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ உழைப்ப கொடுங்க, உங்க வேலையை அம்பாள் எடுத்துக்குவா. கோயிலுக்கு பணத்தை கொடுங்க, உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வசூலாகிட்டே போகும். இதெல்லாம் சத்தியம், உண்மை. எதுக்கு இவ்வளவும் சொல்ல வந்தேன்? நம்ம தந்தையார் தாயார் மற்றும் உடன் பிறந்தார் கோயில் சொத்தை எடுக்கப்படாது. எடுத்து சாப்பிட்டியா வெட்டி எல்லாத்தையும். குழந்தைய கூட வெட்டி விட்டாரு, பிள்ளைய கூட வெட்டியாச்சு. மின் நல்ல வடிவாளால் இரு துணியாய் விலை ஏற்றார். அவ்வளவுதான், சிவபெருமான் காட்சி கொடுத்துட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? இந்த சொந்தக்காரங்கள் எல்லாம் உனக்கு முன்னால மோட்சத்துக்கு போயிட்டாங்கன்ட்டார். என்னங்க அநியாயமா இருக்கு? ஆமா, கோயில் சொத்தை சாப்பிட்டது குற்றம். வெட்டப்பட்ட உடனே அதுக்கான தண்டனை முடிஞ்சு போச்சு, நீ மேல போக வேண்டியதானே. வெட்டாம விட்டிருந்தா அடுத்த பிறவி எடுத்து கஷ்டப்பட்டு தண்டனைக்கு உட்பட்டு கணக்கு முடிஞ்சு வச்சு அப்பவே. அது பாவம், இது அதுக்கான பனிஷ்மெண்ட். ஓவர், அவ்வளவுதான். 2 வருஷம் ஜெயில் போட்டு திருப்பி வர்றாங்கல்ல, அது மாதிரி. அந்நிலையே சிவபெருமான் அன்பர் எதிர் வெளியே நின்று உன்னுடைய கைவாளால் உரு பாசம் அறுத்த கிளை. சொந்தக்காரங்க பொன் உலகில் மேல் உலகம் புக்கணைய. மோட்சத்துக்கு போகலையா, கைலாசத்துக்கே போயிட்டாங்களாம். பொன்னுலகத்துக்கு மேல இருக்கிறது கைலாசம். புக்கணைய புகழோய் நீ இந்நிலை நம்முடன் அணைக, நீ என்னோட வா என்று அழைத்து கொண்டு போய்விட்டார். அடுத்தவர் புதுக்கோட்டைக்கு பக்கத்துல கோனாடுன்னு ஒரு பகுதி. அங்கே ரிக்குவேளிர் குளம் அப்படின்னு ஒரு குளம். அந்த இடத்துல கொடும்பாளூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர். ஆதித்த சோழனுடைய மரபு. இந்த கொடும்பாளூர் எல்லாம் பொன்னியின் செல்வன்ல பார்க்கணும். வானதி கொடும்பாளூர்காரி. வானதி யாரு?
ராஜராஜ சோழனுடைய காதலி, பின்னால மனைவி, ராஜேந்திர சோழ தேவனுக்கு அம்மா. அதெல்லாம் கல்கி எழுதுறார் பொன்னியின் செல்வன்ல. கொடும்பாளூர், கொடும்பாளூர்ல ஆதித்த சோழனுடைய மரபு. அதுல ஒருவர், அவர் மன்னர் இடங்களி நாயனார்னு பேர், மகாராஜா. தொண்டர்களுக்கு தொண்டு, யாரு அடியார் வந்தாலும் தொண்டு. தான் செய்யக்கூடிய எல்லா பணிகளையும் விட சிறப்பானது இதுதான் அப்படின்னு தொண்டு. ஒரு நாள் ஒரு அடியார் இவற்றை வேலைக்கு வைத்தார், வேலை பார்க்கிறார். அந்த அடியாருக்கு வேலை என்ன தெரியுமா? எல்லாருக்கும் அவரு சோறு போடுறார். சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுறது அவரு தொழில். ஒரு நாள் என்னாச்சு, அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு நெல் கிடைக்கல. யோசிச்சார், நெல்லுக்கு என்ன செய்யலாம்? மகாராஜா இடங்களி நாயனார், இவருடைய இடத்திலே அரச பண்டாரம், பண்டாரம்னா பொக்கிஷம், ட்ரெஷரி, மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே, திருவாசகம். பொக்கிஷம், நிறைய நெல் வச்சிருக்கார், களஞ்சியம். கொஞ்சம் நெல் எடுத்த என்ன, அடியார்களுக்கு சாப்பாடு போடத்தானே. வந்துட்டார் அந்த ஆளு. வந்தார், உள்ள வந்தார், இங்கே பழகிட்டாரா, மெதுவா நெல்லை எடுத்துக்கிட்டு போறார். போற பொழுது பிடிச்சுக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டார். நெல்லை எடுத்துக்கிட்டு போயிட்டார். கொண்டாந்த ராஜாவுக்கு முன்னால நிறுத்தி விட்டாங்க. ராஜா யாரு? இடங்களி நாயனார். எல்லாருக்கும் சாப்பாடு போடக்கூடியவர், சிவனடியார். இவரும் அவரை பார்த்தார். நெல்லு ஏன் எடுத்த? அடியார்களுக்கு சோறு போடுறதுக்காக எடுத்தேன். அப்படியா? அடியார்கள் சாப்பாடு போடுறதுக்காக எடுத்தியா? பொக்கிஷத்து சாவியை கொண்டாந்தான், திறந்து விட்டார். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. நான் அடியார்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அந்த காரியத்தை நீ செய்கிறதா இருந்தா நல்லா எடுத்துக்கிட்டு போய் செஞ்சுக்கோ. அவ்வளவுதான். நிறைகளிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி, குறைவில் நிதி பண்டாரம். நெல் போதுமா? இங்க பணம் இருக்கு, நிறைய இருக்கு, ராஜாவுடைய பணம், எடுத்துக்கோ. எல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க. நீ மட்டும் இல்ல, யாரெல்லாம் சிவன் அடியார்களோ எல்லாரும் வந்து அரசாங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை கொள்ளையிட்டுக்கிட்டு போகலாம். யாரு சொல்றா? ராஜா சொல்றாரு. அடுத்த ஆளு சொன்னா வேடிக்கை. ஏன்? அடியார்கள் பறையறைய பண்ணு வித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். பறையறைஞ்சாராம். யார் யாருக்கு வேணுமோ வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். ராமர் பிறந்தாராம். அவங்க அப்பா தசரத சக்கரவர்த்தி. பொக்கிஷத்தை திறந்து விட்டாராம். யார் யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு போகலாம். அந்த காலம் யோக்கியமான ஆளுக, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனேன். நம்ம காலத்தில் திறந்து விட்டா பொக்கிஷத்தை மொத்தமா ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு போயிடுவேன், அடுத்த ஆளுக்கு ஒன்றும் இருக்காது. அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லுக. பறையறைய பண்ணு வித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். இதான் அவர் காரியம். திருநீற்று நெறி தழைக்க இருந்து சிவபெருமான் திருவடியை சேர்ந்தார். அடுத்தவர் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கடியேன். முனையடுவார்னு ஒருத்தர். முனையினா சண்டை, சண்டைக்கு போய் ஜெயிக்கிறவர் முனை அடுவார். சோழ நாட்டில் நீடூர்னு ஒரு சிற்றூர். இந்த நீடூர்ல முனை அடுவார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன செய்வார் தெரியுமா? நல்லா சண்டை போடுவார். அவர்கிட்ட ஒரு சேனை இருக்கு. யாராவது ராஜா தோத்து போனவன் இருந்தா இவர்கிட்ட வருவான். இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டேன், தோத்து போயிட்டேன், நீ கொஞ்சம் எனக்கு துணையா இரு. இவரு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு கொடுத்து அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து அடியார்களுக்கு சாப்பாடு போடுவார். ஏதோ எப்படியோ ஒரு சம்பாத்தியம். எனக்கு வீரம் இருக்கு, அதனால மாற்றார் கமரில் அழிந்துள்ளோர் வந்து தம்பால் மாநிதியம் மாற்றும் பரிசு பேசினால், நிறைய பணம் தாரேன்னு சொன்னால் இவர் சண்டைக்கு போவார், ஜெயிப்பார், ஜெயிச்சு பணத்தை வாங்கிட்டு வந்துடுவார். கூலி ஏற்று சென்று இசைந்த பொன்னும் கொண்டு மன்றுளார் அடியார்களுக்கு சொன்னபடி கொடுப்பார். தூய போனகம் கண்ணல் நறுநெய் கறி தயிர் பால் கனி இவ்வளவும் கலந்து கொடுப்பார். முனையடுவார். சண்டைக்கு போவார், சண்டை போடுவார். யார் இவரை துணைச்சு கூப்பிட்டானோ அந்த ஆளுக்கு வெற்றியை கொடுப்பார். அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு வருவார். அடியார்களுக்கு வேலை வேலை சாப்பாடு போடுவார். என்னால் ஆனது கைங்கரியம். சிவபெருமான் இவரை சிவலோகத்துக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டார். அவ்வளவுதான் இவர் வரலாறு. முனை அடுவார். அடுத்தாப்புல ஒருத்தர்
நாமெல்லாம் காஞ்சிபுரத்துக்கு போறோம். தொண்ட நாடு. காஞ்சிபுரத்தில் ஒரு ராஜா, ராஜசிம்ம பல்லவன் அவனுக்கு பேரு. ராஜசிம்ம பல்லவன் கைலாசத்துக்கு போயிருக்கான். கைலாசநாதர் கோயில் காஞ்சிபுரத்தில் கட்டினான். கைலாசத்தில் எப்படி இருக்கோ அப்படியே கட்டினான். இன்னைக்கு இருக்கு கைலாசநாதர் கோயில். காஞ்சிபுரம் போனா பார்த்துட்டு வாங்க. கொஞ்சம் இடிஞ்சு கிடக்கு. அற்புதமான கலை சிற்ப வேலைப்பாடுகள். கோயிலுக்குள்ள போனா ஒரு பக்கத்தில் ஒரு துவாரம் இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் வரணும். கோயிலை சுத்தி அதுக்கு உள்ள போறதுக்குள்ள பெரும்பாடா போயிடும். குகை மாதிரி இருக்கு. இப்படித்தான் உள்ள போகணும். உள்ள தவழ்ந்து போகணும். தவழ்ந்து போய் அந்த பக்கம் வரணும். இந்த குண்டா இருக்கிற ஆளுக உள்ள போய் முன்னும் போக முடியாம பின்னும் வர முடியாம மாட்டிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கும். நான் உள்ள போயிட்டு வந்துட்டேன். எனக்கு ஒரு சந்தோஷம் அப்பவே. அது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால. வயசாகி போனா நம்மளால குனிஞ்சு குனிஞ்சு போக முடியுதோ இல்லையோ, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் வரலாம். அது என்ன தெரியுமா? தாய் வயிற்றுக்கு சமானமா. கர்ப்பத்தில் போயிட்டு திருப்பி வர்றாப்பலையாம். அதுல போயிட்டு வந்தாச்சுன்னா இனிமே கர்ப்பவாசம் கிடையாதான். இதே மாதிரி கைலாசத்தில் ஒன்று இருக்கு. கைலாசத்தில் பரிக்கிரமா பண்ற இடத்துல யமத்வாரம்னு சொல்றாங்க. தார்ச்சனுங்கிற இடத்துல இருக்கு யமத்வாரம். அதுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்தா யமதர்ம ராஜா நம்மளை மரியாதையோட கூட்டிக்கிட்டு போவாராம். நான் 2 தடவை போயிட்டு திரும்பி வந்தேன். விட்டுறப்படாது இல்ல, அவர் பாட்டுக்கு போட்டு பார்த்துடப்படாது இல்ல. அதான் அதே மாதிரி இங்கே கர்ப்பவாசம் கிடையாது. தொண்ட நாடு காஞ்சிபுரம் மகாராஜா ஒரு கோயில் கட்டிட்டான். கோயில் அழகா கட்டினான். இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் வச்சுட்டான். நாளைக்கு காலையில கும்பாபிஷேகம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ராஜா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கார். கனவுல சிவபெருமான் காட்சி கொடுத்தார். உன் கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோ, நாளைக்கு வேண்டாம். ஏன்? திருநின்ற ஊரிலே பூசலார் நாயனார் நமக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கார். நாளைக்கு அந்த கோயில்ல கும்பாபிஷேகம். நான் உன் கோயிலுக்கு வர முடியாது. ஏன் சிவபெருமான் ஒரு நாளையில 4 கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரா? எல்லா இடத்திலும் இருக்கிற சிவபெருமான் வரமாட்டாரா? வேணும்னே இவன்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், உன் கும்பாபிஷேகத்தை மாத்தி வச்சுக்கோ, நான் அங்க போறேன். நம்ம சொல்றோம்ல, நான் கோலாலம்பூர் போறேன், நாளைக்கு நான் வர முடியாது. நம்மளால முடியாது, கடவுளால முடியாதா? முடியும். அவனுக்கு ஒன்னும் புரியல. என்னடா இது, கடவுள் நம்மள்கிட்ட வந்து சொல்றாரு, நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். யாரு கட்டின ஆலயம்? திருநின்ற ஊர். அவருக்கு என்ன பேரு? பூசலார் நாயனார். கோயில் எத்தனை வருஷம் கட்டினார்? ஒரு 30-40 வருஷமா கட்டினார். அப்பா, நெடிது நாள். இவனுக்கு புரியல. நம்ம நாட்டில் நமக்கு தெரியாம இத்தனை வருஷமா கோயில் கட்டி இருக்காங்களா? அது எப்படி? சிவபெருமான் சொல்றார், நன்று நீடாலயத்துள் நாளை நாம் புகுவோம். நீ இங்கு ஒன்றிய செயலை நாளை ஒளிந்து பின் கொள்வாய். நாளைக்கு விட்டு வேற ஒரு நாள் வச்சுக்கோ என்று கொன்றை வார்ச்சடையார் தொண்டர் கோயில் கொண்டருள போந்தார். இவனுக்கு தூக்கம் போச்சு. போய் பாத்திரணும், இப்பவே போய் பாத்திரணும். மறுநாள் காலம்பர கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. மகாராஜா புறப்பட்டு திருநின்ற ஊருக்கு போயிட்டார். திருநின்ற ஊர்ல பாக்குறார், கோயிலையே காண. இன்னும் 30-40 வருஷமா கோயிலுங்கிற ஒன்னத்தையும் காண. எங்க இந்த ஊர்ல பூசலார் நாயனார் யாரு? அந்த ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காருல்ல, அவரு தான். சத்திரத்துக்குள்ள கிழக்கு நோக்கி உட்கார்ந்து இருக்காரு. இவர் தான் பூசலார் நாயனார். அப்படியா? பக்கத்தில் வந்துட்டார். ராஜா கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். இவர் என்னமோ கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்த்தார். மகாராஜா கும்பிட்டார், அவரும் கும்பிட்டார். என்ன செய்யணும்? நீங்க கோயில் கட்டி இருக்கீங்களா? இன்னைக்கு அங்க கும்பாபிஷேகமா? அந்த கோயில் எங்க இருக்கு? நான் கோயில் கட்டினது உனக்கு எப்படி தெரியும்?
ஊருக்கே தெரியும்ல, தெரியணும்ல. உனக்கு எப்படி தெரியும்? சிவபெருமான் கனவுல வந்து சொன்னார். கண்ணீர் கொட்டிருச்சு இவருக்கு. ஏன்? இவருக்கு பேரு பூசலார்னு பேரு. கோயில் கட்ட ஆசைப்பட்டார், பைசா கிடையாது. கையில காசு இல்லாம கோயில் கட்ட முடியுமா? ஆனா ஒண்ணு, கோயில் கட்டணும். உட்கார்ந்தார், மனசுக்குள்ளே கோயில் கட்டினார். நம்ம மனசுக்குள்ள கோயில் கட்டியிருக்கோம். பல பேர் மனக்கோட்டை கட்டுறோம்ல, நினைச்ச மாத்திரத்தில் அமெரிக்கா போயிட்டு திரும்பிடுவோம், அவ்வளவுதான். இவர் எப்படி தெரியுமில்ல, அஸ்திவாரம் போட்டு சுவர் எழுப்புறதுக்கு 3 மாசம் ஆகும்னா 3 மாசம் அப்படியே உட்கார்ந்து இருப்பாராம். உண்மையா ஒரு கோயிலை கட்டுறதுக்கு எத்தனை மாசம் ஆகுமோ அத்தனை மாசம் உட்கார்ந்து கட்டி இருக்கார். அதனாலதான் நின்ற ஊர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த. நினைச்சு 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 மெதுவா அந்த கோயிலை இத்தனை வருஷம் கட்டி இருக்கார். எங்க உட்கார்ந்து பாருங்களேன், நினைப்பு எங்கேயோ ஓடும்ல, இங்கேயே உட்கார்ந்து இருக்கும். ஒரு செங்கலை எடுத்து வைக்கணும்னா இங்கே இருந்து செங்கலை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிற வரைக்கும் மனசுக்குள்ள அதுதான் நடக்கும். இப்படி கோயில் யாராவது கட்டினாங்களா? சிவபெருமான் நீங்க கட்டின கோயிலுங்கிறார், சொல்லிட்டார். நான் மனசுல கட்டின கோயில் இது, எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எம்பெருமான் உங்ககிட்ட வந்து சொல்லி இருக்கிறான்னா நான் பெரும்பேறு பெற்று விட்டேன். அழுதார். என்னை ஓர் பொருளாய்க்கொண்டு எம்பிரான் அருள் செய்தாரேல் முன்வரு நிதி இல்லாமை. கையில காசு இல்ல, அதனாலே மனத்தினால் முயன்ற கோயில், மனசுனால கட்டின கோயில் இன்னதாம் என்று சிந்தித்து எடுத்தவார் எடுத்து சொன்னார். நான் கோயில் மனசுக்குள்ளதான் கட்டினேன், வெளியில கட்டுறதுக்கு காசு இல்ல, வசதி இல்லை, ரொம்ப நாளா கட்டினேன். சிவபெருமான் சொல்லிவிட்டார். இன்னைக்கு உங்க கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்துட்டாராம், என் கோயில் கும்பாபிஷேகத்தை ஒத்தி வைக்க சொல்லிவிட்டார். நமக்கு ஒரு சந்தேகம், சிவபெருமான் இவர் கனவுல போகாம, ராஜா கனவுல போகாம அடியார் கனவுல வரப்படாதா? கொஞ்சம் யோசிங்க. அவரு கனவுல வர்றதுக்கு ரெடியா இருக்க ஆளு, ராஜா கனவுல வராம இந்த மனசுல கோயில் கட்டினாரு பாருங்க. இவர்கிட்ட வந்து இந்த பாரு, ராஜா கோயில் கட்டி இருக்காரு, அது பெரிய கோயில், நீ மனசுல தானே கட்டின, அது எப்ப வேணாலும் வச்சுக்கலாம்ல, அடுத்த வாரம் வச்சுக்க, லேட்டா வச்சுக்க சொல்லலாம்ல. ஏன் சொல்லல? அருமையான காரணங்கள். நம்பர் 1, கடவுளுக்கு நீ வெளியில கட்டுற கோயிலை விட மனசுல கட்டுற கோயில் தான் பிடித்தம். வெளியில கட்டுற கோயில் கடவுளுக்கு வாடகை வீடு, மனசுல கட்டுற கோயில் கடவுளுக்கு சொந்த வீடு. மனக்கோயில் அதானே அவருக்கு வேணும். மனசுல கோயில் கட்டாம நீ வெளியில 1000 கோயில் கட்டி யாருக்கு என்ன லாபம்? அதனால இது பிரியம். இன்னொரு செய்தி, ஒருவேளை இவர் கனவுல வந்தாருன்னு வச்சுக்குங்க, அட வச்சுக்குவோம், ஊர்ல ஒருத்தனுக்கும் செய்தி தெரியாது. இவர் கோயில் கட்டினாரு, ராஜா கனவுல வந்து கடவுள் சொன்னாரு, ஒத்தி வச்சுக்கிட்டாரு, அவரோட போயிரும். வெளியில ஒருத்தனுக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? ராஜாட்ட போய் சொன்னாரா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. 3வது ஒண்ணு சொல்றேன், அடியார் கனவுல சிவபெருமான் வர முடியாது. ஏன்? அவருக்கு கனவு வராதா? இந்த ஆளு தூங்கினா தானே. 30 வருஷமா தூங்காம கனவு இல்லாம உட்கார்ந்து இருக்காருங்க. உட்கார்ந்து இருக்க போதா கனவு வரும்? ராஜா வேலை வேலைக்கு தூங்கினா, என்ன கோயில் கட்டினது கொத்தனாரு. இந்த ஆளு இவரே உட்கார்ந்து ராத்திரி பகலா மனசுனால நினைச்சு கோயில் கட்டினாரா? நெடிது நாள் நினைந்து செய்த. தூங்கினா தானே கனவுல வர்றதுக்கு. இந்த ஆளு தூங்காம கட்டினாராம், அதனால இந்த கோயில் பிடித்தம். சுருக்கமா சொல்ல போனா, நம்ம வெளியில கட்டுற கோயில் பூரா கடவுளுக்கு வாடகை வீடு, நம்மளா மனசுக்குள்ள கட்டுற கோயில் சொந்த வீடு. நமக்கு இந்த உடம்புங்கிறது சொந்த வீடு இல்லை, இது வாடகை வீடு. கடவுள் திருவடி அது மட்டும்தான் நமக்கு சொந்த வீடு. நம்ம புரியாம இதுவே நம்ம வந்த வீடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு இது வாடகை வீடு. இது வாடகை வீடு தெரியுதா? இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரங்க. எந்த வீட்டுக்கு? இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். உடம்புக்கு வாதம், பித்தம், சிலேத்துமா. ஒருத்தன் முஸ்லிம், ஒருத்தன் இந்து, ஒருத்தன் கிறிஸ்தவன்.
இந்து வந்தா 6 மாத்தையில காலி பண்ணுங்கிறார், முஸ்லிம் வந்தா 15 நாளையில காலி பண்ணுங்கிறார், கிறிஸ்தவர் வந்தா 4 அணைக்கு காலி பண்ணுங்கிறார். 3 பேரும் சேர்ந்து வந்தா காலி பண்ணி எல்லா பண்ட பாத்திரத்தை தூக்கி வெளியில போட்டுருவாங்க. யாரு? வாதம், பித்தம், சிலேத்துமம். வாதம் வந்தா 5-6 மாசம் ஓடும், பித்தம் வந்தா 15 நாளைக்கு ஓடும், சிலேத்தும வந்து சளி இழுக்க ஆரம்பிச்சா ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாங்க. 3 வந்தா முடிச்சிருவான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை மாற்றி புனம் என்று பேரிட்டு சூரங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தாரே. இந்த வீட்டுக்கு 3 பேர் சொந்தக்காரன். இந்த வீட்டுக்கு என்ன வாடகை? காலம்பரை எந்திரிச்ச உடனே 1 கப் காப்பி வாடகை, அதுக்கப்புறமா 4 இட்லி போண்டா பொங்கல், அப்புறம் மத்தியானத்துக்கு ஏகப்பட்ட பிரசாதம், ஏகப்பட்ட சாதம், சாயங்காலத்துக்கு வடை காப்பி, ராத்திரி 8 மணிக்கு அது ஏகப்பட்டது. சில பேர் டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போதெல்லாம் வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்காட்டி வீடு போயிடும். ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். ராமலிங்க சுவாமி சொன்ன வார்த்தையை நான் புரியறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஆகார கூலி கொடுத்து உடம்பாகிற வீட்டில் குடியிருக்கிற ஜீவன். ஆகார கூலி கொடுக்கலன்னு வச்சுங்க, செத்தில்ல போயிரும், வீடு போயிரும்ல. சரி, இந்த வீடு நல்ல இடத்துல இருக்கா? இல்ல. வீட்டுல பாதுகாப்பு இருக்கா? இல்ல. 5 பேர் திருட்டு பைய உள்ளேயே உட்கார்ந்து இருக்கான். மெய், வாய், கண், மூக்கு, செவி 5 திருட்டு பைய உள்ள உட்கார்ந்து இருக்கான். சரி, வீட்டுக்கு காவல் எல்லாம் இருக்கா? இல்ல. வாசல் படி இருக்கா? 9 வாசப்படி. சில வாசலுக்கு கதவு உண்டு, சில வாசலுக்கு கதவே கிடையாது. காதுங்கிற வாசலுக்கு கதவு கிடையாது, வாய்ங்கிற வாசலுக்கு கதவு உண்டு, மூக்குக்கு கதவு கிடையாது. யோசிச்சு பாருங்க, 9 வாசல், 9 துவாரம் உடம்புல. சிலதுக்கு மூடி உண்டு, சிலதுக்கு மூடி கிடையாது. கண்டதை பார்க்காத, கண்ணை மூடிக்கோ, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கோ, காது திறந்திருக்கும். ஏன்? எல்லாத்தையும் பார்த்தா கண் வலிக்கும், ரொம்ப பேசினா வாய் வலிக்கும், நடந்தா கால் வலிக்கும், நல்ல பல செய்திகளை கேட்டால் காது வலிக்காது. அதனாலதான் காதை திறந்து வச்சான். செல்வத்துட் செல்வம் செவிச்செல்வம். 9 துவாரம், 5 பேர் திருட்டு பயலுக, வாடகை. சரி, இந்த வாடகை எப்படி தெரியுமில்ல? அதான் தீராத அநியாயம். அம்மா வயிற்றிலேருந்து வந்த பொழுது ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டா போதும் பால். வயசாக 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 வாடகை ஏறிக்கிட்டே போயிருச்சு. சரி, இந்த வாடகையை மாசம் 1ஆம் தேதி கொடுத்து விட்டு 30 நாளைக்கு விட்டுடலாமா? 30 நாள் சாப்பாட்டை ஒரு நாளையில சாப்பிட்டு விட்டு 30 நாள் பட்னி இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாள் வாடகை, ஒரு வேளைக்கு வாடகை, காலையில வாடகை, மத்தியான வாடகை, சாயங்காலம் வாடகை, ராத்திரிக்கு வாடகை. குடியிருக்கவன் வாடகை கொடுத்து ஒஞ்சு போயிடுவான். எங்கே சம்பாதிக்கிறது? இந்த வீடு நமக்கு வாடகை வீடு, கடவுள் திருவடி நமக்கு சொந்த வீடு. இது சும்மாங்க விட்டுட்டு அங்கதான் போகணும், அதான் நமக்கு பெர்மனன்ட். அதைத்தான் கடவுள் சொல்றார், உன் மனசுக்குள்ள எனக்கு ஒரு இடம் போட்டு வை. ஆணவம், கண்மம், மாயை, காமம், கோபம் எல்லாத்தையும் போட்டு வச்சா கடவுளுக்கு இடம் கிடைக்காது. அவர் ஒன்று கொடுத்தனம் பண்றாப்புல வந்துடும். மனசுக்குள்ள இதுக்கெல்லாம் இடம் கொடுத்தா கடவுள் இருக்க இடம் கிடைக்காது இல்ல. அதனால இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதே. ஆணவம், கண்மம், மாயை, கோபம், லோபம், மதம், மார்ச்சரியம், இதுக்கு இடம் கொடுக்காதே. கொடுத்தா கடவுள் உள்ள கஷ்டப்பட்டு இருப்பார். இது இல்லைன்னா கடவுள் சந்தோஷமா இருப்பார். அதுதான் பூசலார் நாயனார் வரலாறு. அடுத்தாப்பட நேச நாயனார், ஆந்திராவில் பெல்லாரி ஜில்லா, காம்பீலி தாலுகா, அங்கே வாழ்ந்தவர் நேச நாயனார். காம்பீலி நகரம்ங்கிறாங்க பெல்லாரியில. பெல்லாரி ஆந்திரா தானே. இப்போ பெல்லாரியில உள்ள ஊர், அந்த ஊர்ல காம்பீலின்னு ஒரு அந்த ஜில்லாவில் அங்கே வாழ்ந்தவர் நேச நாயனார். நேச நாயனார் நெசவு செய்யக்கூடியவர். அவர் ஒரு நெசவாளி. என்ன செய்வார் தெரியுமா? சாலியர்னு சொல்றோம்ல, இந்த முதலியார்கள்ல ஒரு வகை நெசவு நெய்யக்கூடியவர்கள், கைத்தறி தொழில் ஈடுபட்டவர்கள். அப்படி மனம், வாக்கு, காயம்
மூன்றையும் அடியார்களுக்கு ஆக்கி அவர்களுக்கு உடையும் கோவணமும் நெய்து சும்மா கொடுப்பார். அவ்வளவுதான். அந்த காலத்துல ஒன்னும் ட்ரஸ்ட் எல்லாம் வைக்கிறது இல்லை. என்னால என்ன முடியுமோ அடியார்களுக்கு அதை சும்மா கொடுக்கிறது. நான் குயவனா இருந்தா ஒரு ஓடு பண்ணி கொடுக்கிறது, நான் நெசவாடியா இருந்தா ஒரு ஆடை பண்ணி கொடுக்கிறது. என்னால முடிஞ்சது அடியார்களுக்கு சும்மா கொடுக்கிறது. ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போது காக்கி மனசை ஆண்டவனுக்கு ஆக்கினார். ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காட்டி வாக்கையும் அஞ்செழுத்துக்கு ஆக்கினார். தாங்கு கை தொழிலின் செய்கை, அது உடம்பு செய்கிற வேலை, மனம் வாக்கு காயம் மூன்றினாலும் தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். கோவணம் அதுக்கு மேல கட்டுறதுக்கு கீழ்னு பேரு, மற்றதெல்லாம் உடையின்னு பேரு. எல்லாம் நெய்து கொடுப்பார். எல்லாம் ஆண்டவன் அடியாருக்கு ஆக்கி பாட்டு எல்லாம் ஆக்கினார். சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. யாரு? மாணிக்க வாசக சாமி திருவாசகம். அப்படியே சேக்கிழார் சாமி பாடுறாரு. திருவாசகம் முன்னால வந்துருச்சு, சேக்கிழார் அதை பாடல. என்ன சுந்தரமூர்த்தி பாடல. சுந்தரமூர்த்தி பாடி இருந்தா மாணிக்க வாசகர் வரலாற்றை சேக்கிழார் அற்புதமா பாடியிருப்பார். பாடல. ஆனா அந்த வரிகளை என்ன எடுத்துக்கிறார், அங்கே ஆட்டினதை வச்சு இவர் அழகா சொல்றார். ஆங்கவர் மனத்தின் செய்கை அறநடி போதுக்கு ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்துக்கு ஆக்கி தாங்கு கை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவணமும் நெய்வார். அடியார்களுக்கு திருத்தொண்டு. அவ்வளவுதான். சிவபெருமான் அப்படியே கூட்டிட்டு போயிட்டார். திருவானைக்காவல்ல ஒரு சிவலிங்கம், ஆனைக்காவில் அண்ணன். அந்த சிவலிங்கத்தை ஒரு சிலந்தி பூச்சி கும்பிட்டது. சிவலிங்கத்தின் மேல சருகெல்லாம் விழுந்தது. சிவலிங்கத்தின் மேல மரத்து சருகு விழக்கூடாது, அது நாவல் மரம். நாவல் மரத்தின் கீழே சிவலிங்கம். இந்த சருகெல்லாம் விழுந்தா அது தப்பு, குப்பையா போகுது. சிலந்தி என்ன பண்ணுது, சிவபெருமானுக்கு நான் ஒரு கோயில் கட்டுறேன் பாரு. சிலந்தி எப்படி கோயில் கட்ட முடியும்? வாயில உள்ள நூலால தானே கட்ட முடியும். தனக்கு கட்டுற மாதிரி வாய் நூலால சிவபெருமானுக்கு மேல சருகு படாம பந்தல் போட்டுருச்சு. அதுக்கு ஒரு ஆசை. நம்ம கையில உள்ள பணத்தை வச்சு நம்ம கோயில் கட்டுறோம், அது வாயின் நூலால் கோயில் கட்டுச்சான். ஒரு யானை வந்தது. யானை தண்ணீரை கொண்டாந்து பீச்சி அடிச்சு வழிபாடு பண்ணது. இதை பார்த்தது, சேச்சே என்ன ஒரே குப்பையா கிடக்கு, தண்ணியை நிறைய கொட்டி அந்த சிலந்தி கட்டின வீட்டை உடைச்சு விடுச்சு, இல்ல கோயிலை இடிச்சு விடுச்சு. அதான வார்த்தை. சிலந்தியை பொறுத்த மட்டும் அது அப்படித்தானே, அதுக்கு அது கோயில் தானே. சிலந்திக்கு கோபம் வந்துருச்சு. என்ன இவன் நான் கட்டின கோயிலை இடிச்சு விட்டேன், இந்த ஆளை பார்த்துக்கிறேன், உண்டில்லைன்னு ஆக்கிப்படுறேன். செம்பன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாயினூலால் மேல் நல் திருமேற் கட்டி என விரிந்து செறிய புரிந்துள்ளது. யானை உடைச்ச உடனே கோபம் வந்துருச்சு. கோபம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த யானையை கொல்ல வேண்டும். எம்பிராந்தன் மேனியின் மேல் சருகு விழாமை யான் வருந்தி இம்பர் இழைத்த நூல் வலயம் அடிப்பது, இந்த யானை அடிக்கிறதா என்று உருத்தெழுந்து வெம்பி, யாரு? சிலந்தி பூச்சி. வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப. யானை தும்பிக்கைக்குள்ள சிலந்தி புகுத்துச்சு, கடிக்குது. சிலந்தி விஷம் கடிக்குது. யானையால தாங்க முடியல. வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தில் மோதி குலைந்து வீழ்ந்ததால் துதிக்கைய நிலத்தில் எடுத்து அடிச்சு அடிச்சு ஆக கூடி 2 செத்து வச்சு 2 பேரும் இறந்து விட்டாங்க. இந்த 2 பேரும் 2 கந்தர்வர்கள். மேல் லோகத்துல 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. அவன் இவனை சிலந்தியா போன்னு சமைச்சு விட்டான், இவன் அவனை யானையா போன்னு சமைச்சு விட்டான். 2 பேர் இங்க பிறந்தாங்களா, இந்த பழைய புத்தி இங்கேயும் சண்டை வந்துருச்சு. இதுதான் வரலாறு. வந்த உடனே 2 பேரும் இப்பவும் இறந்து போயிட்டாங்க. இந்த யானையை பொறுத்த மட்டும் சிலந்திய கொல்லணும்னு யானை நினைக்கல. அதனால யானை நேர தேவலோகம் போயிடுச்சு. சிலந்தி யானையை கொல்லணும்னு நினைச்சது. அதனால ஜென்மம் எடுத்தது. இந்த மிச்சம் சொச்சம் இருந்தா ஜென்மம் எடுத்து ஆகணும். ஜென்மம் எடுத்து எங்க பிறந்தது? சோழ நாட்டிலே சுபதேவன் ஒரு ராஜா.
உன் பொண்டாட்டி பேரு கமலவதி. ஒரு பெரியவர் எழுதுகிறார், திலகவதி, புனிதவதி, கமலவதி 3 பேர் வாழ்க்கையையும் சொன்னால் பெரிய புராணம் முடிந்தது என்கிறார். இது இருக்கு. 72 பேர் வரலாறு 30 நாளா சொல்லிக்கிட்டு உட்கார்ந்திருக்கான். கமலவதி, திலகவதி, புனிதவதி. புனிதவதி யாரு? காரைக்கால் அம்மையார். திலகவதி யாரு? அப்பர் சுவாமிகளுக்கு அக்கா, அவதான காரணம். கமலவதி யாரு? இப்ப சொல்ல போற அம்மா, ராணி, மகாராணி. வயிற்றுல குழந்தை. குழந்தை வயிற்றுல இருக்கிற பொழுது எப்படா அந்த குழந்தை வெளியில வரும்னு தானே தோணும். மொத்தம் 270 நாள் குழந்தைக்கு. 10 × 27 நட்சத்திரத்தை வச்சுதான் மாசம் பார்க்கணும். நீங்க 30 நாளை வச்சு 300 நாளைக்குன்னு சொல்லக்கூடாது. நட்சத்திரம் திரும்ப வர்றதுக்கு 26 நாள் ஆகும். 10 × 27 270 நாள் குழந்தை வயிற்றில் இருக்கும். அதுக்கப்புறம் வெளிப்படும். இவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. நீர்க்குடம் உடைந்து விட்டது. தாதிகள் தயாராக இருக்கிறார்கள். ராஜா அங்க ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான். ஜோசியர் சொன்னார், இந்த குழந்தை இன்னும் 1 நாளிகை கழித்து பிறக்குமேல் இப்பசும் குளவி உளையார் புவனம் ஒரு 3 அளிக்கும். 3 உலகத்துக்கு ராஜாவா இருப்பான். இன்னும் 1 நாளிகை. 1 நாளிகைன்னா 24 நிமிஷம். 24 நிமிஷம் கழிச்சு பிறந்தா இந்த பையன் உலகாலும் ராஜாவா இருப்பான். இவளுக்கு ஒரு ஆசை, இந்த பையன் உலகாலும் ராஜாவா இருக்கணும். என்ன செய்யலாம்? குழந்தை வெளியில வரப்போகுது. வந்தா தேவலேன்னு வலி. என்ன பண்றா? என் காலை தூக்கி கம்புல மேல வச்சு கட்டுன்ட்டான். தூணுல காலை தூக்கி மேல வச்சு கட்டியாச்சு. அப்ப குழந்தை எப்படி வெளியில வரும்? குழந்தை உள்ளேயே அழுத்துது. வலின்னா தாங்க முடியாத வலி. பெற்றாயோ பிழைத்தாயோப்பா. இப்ப எல்லாம் ஈஸியா நம்ம ஆபரேஷனை பண்ணி எடுத்துக்கிறோம். பெரும்பகுதி வலி. அதுதான் நம்ம பட்னத்து சாமி சொல்லுவார், 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று. நடந்தா கால் தான் வலிக்கும், பார்த்தா கண்ணு தான் வலிக்கும், பேசுனா வாய் தான் வலிக்கும், பிரசவத்துல உடம்பு பூரா வலிக்குமா. பெற்றாயோ பிழைத்தாயோங்கிறான்ல, காலத்துக்கு மேல வச்சு கட்டியாச்சு. 24 நிமிஷம் சிவா 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 சிவா. எல்லா துன்பங்களையும் சிவபெருமானை நினைச்சு அந்த தாய் தாங்கி கொண்டாள். 24 நிமிஷம் ஆச்சு. அதுக்குள்ள குழந்தை என்ன ஆகியிருக்கும்? வர வேண்டிய குழந்தைய வராம தடுத்து நிறுத்தினா இயற்கைக்கு மாறுபட்ட செயல். குழந்தை வெளிப்பட்டது இல்ல, கண்ணெல்லாம் செவந்து போய் இடுங்கி கிடக்கு. குழந்தைய பார்த்தா இவளுக்கு தாங்க முடியாத வேதனை. இவ்வளவு நேரம் எப்படியோ சமாளிச்சுட்டா. குழந்தை பிறந்த உடனே சிவப்பா இருக்கா, கண்ணு சிவப்பா இருக்கு. என் செல்வ கோச்செங்கன் நானோன்னா முடிஞ்சு போச்சு, இறந்துட்டான். அந்த வேதனை தாங்க முடியாத வேதனை. 24 நிமிஷம் தாங்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமான நேரம். அவளுக்கு பேரு கமலவதி. அந்த குழந்தை பிறவாதொரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உற ஆர்த்து எடுத்து தூக்கும் நாளாம். காலை மேல தூக்கி வச்சு கட்டு. பிறந்த உடனே என் செல்வ கோச்சங்கன் நானோ வீடை விட்டுட்டான். இந்த பையன் என்ன பண்ணா? பட்டத்துக்கு வந்தான். திருவானைக்காவலுக்கு திருப்பணி பண்ணனான். 70 கோயில் கட்டினான். 70 கோயிலும் யானை நுழையாததா கட்டினான். இந்த பழைய நினைப்பு பூர ஜென்மத்து நடக்கும். சில பேரை பார்த்த உடனே நமக்கு சந்தோஷமா ஆசையா இருக்கும். சில பேரை பார்த்த உடனே ஒதுங்கி போயிடும். ஏன் அப்படி? எப்பவோ உள்ள தொடர்பு. எனக்கும் உனக்கும் விஷயந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ, இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ. ராமலிங்க சுவாமி ஏதோ பூர்வ ஜென்மத்து தொடர்பு. 70 கோயில் மாட கோயில் கட்டினான். 3 கோயில் பெருமாளுக்கு கட்டினான். திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணார். இவனை இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள் ஈசற்கு, ரிக்குவேதத்தை சொன்ன சிவபெருமானுக்கு இருக்கிலங்கு திருமொழிவாய் எண்டோள். யார் எண்டோள்? சிவபெருமான். எண்டோள் முக்கனெம்மானே எண்டோள் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் ஆட்சி செய்த திருநரையூர் மணிமாடம் சேர்மின்களே. திருமங்கை ஆழ்வார் வாக்கு 70 சிவன் கோயில் கட்டினாருங்கிறத அவர் தான் சொன்னார். வசதியா போச்சு சேக்கிழார் சாமிக்கு.
ஏன்னா அவங்க எல்லாம் சேக்கிழாருக்கு முற்பட்டவர்கள். திருமங்கை ஆழ்வாரும் திருஞான சம்பந்தரும் சமகாலம் 7ஆம் நூற்றாண்டு. மிகச் சிறப்பான ஒரு தொண்டு. நிறைய அந்தணர்களுக்காக மாளிகை அமைத்தார், அந்தணர் வாழ மாளிகை அமைத்தார். கடைசியில் கோச்செங்கல் சோழன் பலராலும் பாடப்பட்டு இறைவன் திருவடி அடைந்தார். அத அப்பர் சாமி பாடுறார். சிலந்தியும் ஆனைக்காவில் திருநிழல் பந்தல் செய்து உலர்ந்து அவன் இறந்த போதே கோச்செங்கண்ணானுமாக. தேவாரம் பாடுதுங்க. இவன் பேரை வச்சு கோச்செங்கண்ணானுமாக கலந்த நீர் காவிரி சூழ் சோநாட்டு சோழர் தங்கள் புலந்தனில் பிறப்பித்திட்டார் குறுக்கை வீரட்டனாரே. திருக்குறுக்கையில பாடுற 5ஆம் திருமுறையா இல்ல 4ஆம் திருமுறை? 4ஆம் திருமுறை. அப்பர் சுவாமிகள் இவரை பாடுறார். இவர் கோச்செங்கல் சோழன். கைலாசத்துக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அழைத்து சென்ற பொழுது பெருமான் யானையில கூட்டிக்கிட்டு போனாராம். கீழே இருந்தவரை யானையில மேல கூட்டிக்கிட்டு போனாராம். நம்மளையும் 2வது புலோர்ல இருந்து 4வது புலோருக்கு மேல கொண்டாந்து வச்சுட்டார். என்ன கைலாச காட்சி காட்டணும்ல, அது எப்படி 2வது புலோர்ல வைக்கிறது? செகண்ட் லெவல்ல இருந்து இப்போ 4th லெவல்ல வந்து உட்கார்ந்து இருக்கோம். பாருங்க, இன்னைக்கு திருவாதிரை. இன்னைக்கு அப்படியா? ஆஹா, இன்னைக்கு திருவாதிரை. பெருமானே, திருஞான சம்பந்தர் அவதாரம் திருவாதிரை, ஆதிசங்கரர் அவதாரம் திருவாதிரை. அதனால திருவாதிரை அன்றைக்கு இதை நிறைவு செய்ய வேண்டும். திட்டமெல்லாம் கடவுள் போடுறார், நம்மளா போடுறோம். நம்ம பூரா சைவர். நமக்கு முன்னால ஒண்ணு கடவுள். இந்த ஒண்ணு போட்டாதான் இந்த சைவருக்கு மதிப்பு. இல்லைன்னா எல்லாம் வெறும் பூஜ்யம் தான், வெறும் சைவர். இன்றைக்கு சிறப்பான சில வரலாறுகள். முதல் வரலாறு மங்கையர்க்கரசியார். பாண்டி நாட்டுக்கு பெருமை கொடுத்தவள் மங்கையர்க்கரசி. வரலாறு முந்தைய நம்ம சொல்லிட்டோம். பாண்டி நாடு முழுக்க சமணத்தில் இருந்த பொழுது மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் மட்டும் ஆலயத்துக்கு வந்து வழிபாடு செய்தார்கள். அவள் சோழ நாட்டு இளவரசி. அந்த சோழ நாட்டு ரத்தம் உள்ள நிறைய இருந்தது. அதனால பாண்டிய நாட்டிலே சைவம் தழைக்க திருஞான சம்பந்தரை அழைத்து கொண்டு வந்தாள். டாக்டருக்கும் மரியாதை, சரியான டாக்டரை தெரிஞ்சு கூட்டிட்டு வர்றாரு பாருங்க, அவருக்கும் மரியாதை. நமக்கு ஒரு வியாதி வந்துட்டா யாராவது ஒரு மாட்டு டாக்டரை கூட்டிட்டு வந்தா என்ன ஆகணும்? பார்த்து என்ன வியாதின்னு தெரிஞ்சு தகுந்த டாக்டரை கூட்டிட்டு வரணும். டாக்டர் திருஞான சம்பந்தர் கூட்டிட்டு வந்தாலும் மங்கையர்க்கரசியார். யாரால் முடியும்? திருஞான சம்பந்தரால் மட்டும்தான் முடியும். சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்டு அழைத்தாண்டி மாலை அன்று அமன் ஈசர்கள் கழுவேற வாதில் வென்ற சிகாமணி மயில் வீரா திருஞான சம்பந்தரை அழைத்து வந்தார். தன்னுடைய கணவன் கூன்பாண்டியனை நின்ற சீர் நெடுமாற பாண்டியன் ஆக்கினாள். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் திருநாவுக்கரசர் வரலாற்றை சொல்ற பொழுது திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாள அப்படின்னு அவர் பேர்ல ஆரம்பிப்பார். மங்கையர்க்கரசியார் வரலாற்றை சொல்ற பொழுது மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் அப்படின்னு ஆரம்பிப்பார். இத்தனை வரலாறுல 71 வரலாறு சொல்லியிருக்கார். சுந்தரமூர்த்தியை சேர்த்தா 72 வரலாறு. சுந்தரமூர்த்தியை சேர்க்காம 71 வரலாறு. இந்த 72 வரலாற்றிலையும் 2 வரலாறு தான் அடியார்கள் பேரை வச்சு தொடங்கின வரலாறு. ஒன்று அப்பர் சுவாமி, இன்னொன்று மங்கையர்க்கரசி. ஏன் அப்படி? அப்பர் சுவாமியாகிற குருநாதனை வழிபட்டு அப்பூதி அடிகள் உயர்ந்த நிலைக்கு போனார். அவர் சிவபெருமான கும்பிடல, அப்பூதி அடிகள் அப்பர் சுவாமியைத்தான் முடிச்சுட்டார். அவருக்கு அஞ்செழுத்து நாவுக்கரசு தான். நமசிவாயத்தை விட நாவுக்கரசு தான் அவருக்கு பிடிக்கும். இந்த வைணவத்துல மதுரை கவி ஆழ்வார் மாதிரி அவர் பெருமாளை பாட மாட்டார், நம்மாழ்வாரத்தான் பாடுவார். கண்ணினும் சிறு தாம்பினார் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனில் நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன்னு பாடினவர் மதுரை கவி ஆழ்வார். பெருமாளை பாடுறதை விட தென்குருகூர்ல உள்ள ஆழ்வார் நம்மாழ்வாரை பாடினா என் நாக்கில அமுத ஊறுதுன்னாராம். அது மாதிரி சிவபெருமானை விட திருநாவுக்கரசு பெருமான் பேர் தான் எனக்கு முக்கியம் என்று வாழ்ந்தவர் அப்பூதி அடிகள். அதே மாதிரி
இந்த கூன்பாண்டியனை நின்றசே நடுமாற பாண்டியனாக மாற்றிய பெருமை மங்கையர்க்கரசியாருக்கு உண்டு. மங்கையர்க்கரசி குருநாதர், கூன்பாண்டியன் மாணவன், அப்பர் சுவாமிகள் குருநாதர், அப்பூதி அடிகள் மாணவர். அதனாலதான் இந்த 2 பேருடைய திருநாமங்களையும் சொல்லி அந்த வரலாற்றை தொடங்குகிறார் சேக்கிழார் பெருமான். மங்கையர்க்கு அரசி, இது ஞானசம்பந்தர் வாக்கு. சேக்கிழார் பார்த்தார், மங்கையர்க்கு அரசினா பெண்களுக்கு அரசின்னு வரும், பெரிய வார்த்தை தான், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல முடியுமா? மங்கையர்க்கு தனி அரசி, ஒரு ரெண்டு எழுத்த போட்டார். தனி அரசின்னா அவளுக்கு ஈடுன்னு கிடையாது, தனக்கு ஓமை இல்லாதான் மாதிரி. மங்கையர்க்கு அரசி, அது சம்பந்தர் வாக்கு. மங்கையர்க்கு தனி அரசி, இது சேக்கிழார் வாக்கு. மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம், வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மாணி. முதல்ல சோழ நாட்டைத்தான் சொல்றார். என்ன சம்பந்த சுவாமியை அப்படித்தான் சொன்னார். வளவர் திரு குலக்கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல திருமடந்தை, தாமரையில் விட்டிருக்கிற மகாலட்சுமி, செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள். கன்னி நாடுன்னு பாண்டி நாட்டுக்கு பேர், கன்னி வனம்னு மதுரைக்கு பேர், மீனாட்சிக்குத்தான் கன்னின்னு பேர். கடம்ப வனம் கன்னிவனம், கன்னிவனநாதா கன்னிவனநாதா என்று பட்டணத்தார் பாடுவார் மதுரையிலே. அந்த வார்த்தை வருது பாருங்க, கன்னி நாடாள் செங்கமல திருமடந்தை கன்னி நாடாள் தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. இந்த பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெரிய பழி இருக்கு. என்ன பழி? கண்ணகி சோழ நாட்டிலிருந்து வந்தாள் கணவனோட. அவளுடைய கணவனை தெரியாமல் கொன்று விட்டார்கள். இது தீராத பழி. கண்ணகி எரித்து விட்டாள் மதுரையை. மதுரையை இருக்கல, மதுரையில் உள்ள தீமைகளை எரித்து விட்டாள். அவ எரிக்கிற பொழுது என்ன சொன்னா தெரியுமா? தீத்திரத்தார் பக்கமே சேருக, தீமை உள்ளவர்களை மட்டும் எரித்து விட்டு வா. அப்போ மதுரையில தீமை உள்ளவங்கள்லாம் எரிக்கப்பட்டார்கள். அப்ப நல்லவங்க தானே இருக்கணும். இப்ப தீமை இருக்கேன்னு கேட்டா இதெல்லாம் பின்னால சேர்ந்தது. இன்னொரு கண்ணகி வந்தாத்தான் இந்த கதை முடியும். அது ஒரு பக்கம். அந்த பழி இருக்கு. எந்த பழி? கண்ணகியின் கணவனை கொன்ற பழி. கண்ணகியினால் எரிக்கப்பட்டதுங்கிறது கண்ணகிக்கும் பழிதானே. இப்ப அதையெல்லாம் இந்த சோழ நாட்டு பொண்ணு மாத்திட்டான். இவளும் சோழ நாடு தானே, அங்கே இருந்தானே வாழ்க்கப்பட்ட. அங்கே இது புகுந்த வீடு, இவளுக்கு பிறந்த வீடு சோழ நாடு. தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. இன்னொரு அர்த்தம், சமணத்தை கொண்டாந்ததுனாலே தென்னர் குலத்துக்கு பழி வந்தது. பரம்பரையா தென்பாண்டி நாடுதான் சிவனுக்குரிய நாடு. அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. மாணிக்கவாசகர் சாமி சொல்ற, எப்பவும் தென்பாண்டி நாடுதான் சிவனுக்குரியது அப்படிங்கிறார். அந்த நாட்டில் சமணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி விட்டார்கள். பழிதானே. இந்த பழியை மாற்றியவள் மங்கையர்க்கரசி. தென்னர் குல பழி தீர்த்த தெய்வப்பாவை. எங்கள் பிரான் சண்பகர்கோன் அருளினாலே. சண்பகர்கோன் திருஞான சம்பந்தர். இரு தமிழ்நாடு உற்ற இடர் தீர, தமிழ்நாட்டுக்கு வந்த துன்பம் தீர, பன்னாள் பொங்கொழி வெண்ணீர் பரப்பினாரை. திருநீற்று சிறப்பை இந்த நாட்டுக்கு தெரிவித்தவள், பரப்பினவள். பொங்கொழி வெண்ணீர் பரப்பினாலை போற்றுவார் களல் எம்மால் போற்றல் ஆமே. அவளை போற்றக்கூடியவர்கள் திருவடிகளை நாம் போற்றலாம்னு ஒரு அர்த்தம். அவளை போற்றக்கூடியவர்கள் திருவடிகளை போற்ற நம்மால முடியுமான்னு அர்த்தம். ஆமேன்னா கேள்வியாக வச்சுக்கலாம், ஆகுமான்னு வச்சுக்கலாம். ஒரு பாட்டு 3 பாட்டு பாடுகிறார். இது முதல் பாட்டு. தேசுடைய பாடல் பெரும் தவத்தினார் அப்படிங்கிறார். யார் தேசுடைய பாடல்? சம்பந்த சுவாமி மதுரைக்கு வந்த உடனே மீனாட்சிய பாடல மங்கையர்க்கரசியத்தான் பாடுற. மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவி வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவர். பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி. வேதத்துக்கு பொருள் அருளி செய்தது அப்படின்னு ஒரு திருவிளையாடல். அதை சொல்றார்.
நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. ஆக ஞான சம்பந்தரால் பாடப்பட்டவள், சோழ நாடு போலவே பாண்டிய நாட்டை விளங்கச் செய்தவள். அவளை புகழ்வாருடைய திருவடிகளை என்னால புகழ முடியுமா என்று கேட்கிறார் சேர்க்கிறார். வரலாறு முன்னே வந்து விட்டது. திருஞான சம்பந்தர்ல கிட்டத்தட்ட 150-200 பாட்டு பாண்டி நாட்டில் மதுரையில் நிகழ்ந்த செய்தி. அதனால முடிச்சு விட்டார் வரலாற்றை வரிவளையாள் மாணி. அடுத்தாப்பட தனிப்பட்ட நாயன்மார்களை பாடுறாருல சுந்தரமூர்த்தி சுவாமி. அதுல அவங்க அப்பா அம்மாவையும் அவரையும் விட்டுட்டா 60 பேர். தொகையடியார்களை ஒரு பக்கம் வைங்க, மொத்தமா பட்டியல் போட்டு தனி. அதெல்லாம் தில்லைவாழந்தன பெருமக்கள் ஒரு பக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் ஒரு பக்கம். ஏதோ கொஞ்சம் சரியில்லையோ, சரிதானா? சரி. தில்லைவாழந்தன பெருமக்கள் ஒரு பக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர்கள் ஒரு பக்கம். அவங்களெல்லாம் தனியா வச்சுட்டா இந்த தனி அடியார்கள் மொத்தம் 63 பேர். அதுல சுந்தரரை விட்டுருங்க 62, அவங்க அப்பா அம்மாவையும் விட்டுருங்க 60. இந்த 60 பேரைத்தான் தெளிவா சுந்தரர் பாடினார். கடைசி பாட்டுல அவங்க அப்பா அம்மாவை சேர்த்துட்டார். இந்த 60 பேர்ல முதல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது திருநீலகண்டத்து குயவனார்க்கடியே. தில்லைவாழந்தவர்கள் தொகையடியார்கள் போயிட்டாங்க. இவர் பாடின முதல் அடி என்ன? திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன். இப்போ கடைசியா 60வது ஆடு யார் தெரியுமா? திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன். நம்பர் 1 and நம்பர் 60. முதலும் முடிவும் திருநீலகண்டம். முதலும் முடிவும் திருநீலகண்டம். திருநீலகண்டம்னு சொன்னா எல்லா வியாதிகளும் தீர்ந்துருமா. சிவபெருமான் கழுத்திலே நஞ்சை வைத்துக் கொண்டவன், அதுதான் திருநீலகண்டம். அழகா பாடுறார். இப்போ திருநீலகண்டத்து பாணனார்க்கடியேன். என்ன சார், அவர் குயவருங்கிறாரு, இவரை பாணருங்கிறாரு, ஜாதியை சொல்லி பாடுறாரு. இது வரைக்கும் யாரையும் ஜாதியை சொல்லி பாடல. இந்த 2 பேரை மட்டும் ஜாதியை சொல்லி பாடலாம். ஏன்? அப்பதான் வித்தியாசம் தெரியும். ராமசாமி செட்டியாருக்கு ராமசாமி நாடாருக்கு வித்தியாசம் தெரியணுமா இல்லையா? 2 ஒரே ராமசாமி, என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அதுக்காகத்தான் அடையாளம் சொன்னார் சேக்கிழார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர், நடு நாடு எருக்கத்தம்புலியூர், பாணர் வம்சத்தில் பிறந்தவர். பாணர்கள் கோயிலுக்குள் செல்லக்கூடாது, வெளியில தான் நின்று கும்பிடும். தாழ்த்தப்பட்ட இனம் பாணர்கள். யாழ் மீட்டி பாடுவார்கள். திருப்பானாழ்வார் அங்கே, இங்கே 12 ஆழ்வார்கள், திருப்பானாழ்வார். இங்கே திருநீலகண்ட யாழ்ப்பாணர். அழகா யாழ் மீட்டி பாடுவார். மதுரைக்கு போயிட்டார். சிவபெருமான் எல்லார் கனவுலையும் போய் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் வர்றார், கதவை திறந்து உள்ள கூட்டிக்கிட்டு வாங்கிட்டார். பாண்டிய ராஜாவுக்கும் போய் சொல்லிவிட்டார் கனவுல. இறைவன் திருமுன் பாண்டியனும் மக்களும் இவருக்கு மரியாதை கொடுத்து அழைத்துக் கொண்டு போனார்கள். மதுரையில சிவபெருமானுக்கு முன்னால கொண்டே நிறுத்தி விட்டாங்க. யாழ் மீட்டி பாடுங்கள். பாடுறாரு. திரிபுரம் எரித்தவாறும் தேர் விசையில் நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரியற்கு அறியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் வரிவினால் பாட கேட்டார். யாரு? பரமனார். இவ்வளவும் பாடினாரா இவர்? ரொம்ப அற்புதம். மதுரையில நவராத்திரி விழா, ஒரு கிறிஸ்தவரை கூட்டிக்கிட்டு வந்து பாட வச்சோம். ஐயப்ப சாமி பாட்டு அற்புதமா பாடுவார், தெரியுதா? ஜேசுதாஸ் அருமையா பாடுவார். ஜேசுதாஸ் அவரை கூட்டிக்கிட்டு வந்தா இன்னைக்கு கச்சேரி, நவராத்திரி. அவருக்கு கோயிலுக்குள்ள போகணும்னு ஆசை, மீனாட்சிட்ட பாடணும்னு ஆசை. கோயில் அப்போ ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் BN சிதம்பரம் செட்டியார். நாங்கள்லாம் அந்த கோயில்ல அப்ப ரொம்ப பணி செய்த ஆட்கள். அவர் கேட்டாரா? இவருக்கு யோசனை, மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே போகக்கூடாது. இவர் என்ன பண்றது? இவர் கேட்ட உடனே நாளைக்கு பார்ப்போம் அப்படின்ட்டார்.
கோயில் இருந்த அர்ச்சகர்கள் இவர் வரக்கூடாதுட்டாங்க. அதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண வராது, நாளைக்கு பிரச்சனையா போயிடும். அவர் தவிச்சுட்டு இருக்கார். ராத்திரி ஜேசுதாஸ் ஆடி வீதியில கச்சேரி ஆரம்பிச்சிட்டார். ஒரு 8:30 மணி இருக்க ஆரம்பிச்சார். 10:30 11 மணி வரைக்கும் கொட்டி விட்டார். மீனாட்சியை பத்தி அத்தனை பாட்டு, கடைசி ஐயப்ப சுவாமி எல்லாம் பாடிட்டார். அத்தனை பேர் வந்து உட்கார்ந்துட்டாங்க. கோவிலுக்குள்ள ஆடு இல்லை, எல்லாம் ஆடி வீதியில் உட்கார்ந்து இருக்கு. மறுநாள் காலையில பட்டருடைய தலைவர் இவருக்கு போன் பண்ணார். காலையில கூட்டிட்டு வாங்க, நம்ம சாமி தரிசனம் பண்ணி வச்சிருவோம். நேற்றுக்கு மீனாட்சி அவர்கிட்ட போய் உட்கார்ந்துட்டா. என்னங்க அப்படி பாடினாருங்க, கண்ணீர் கொட்ட பாடுறாரு. கூட்டிகிட்டு போய் இவரை நிறுத்திட்டாங்க மீனாட்சிக்கு முன்னால. அவ்வளவுதான் சந்தோஷம், புண்ணியவான், அவரை மறக்க முடியாது. அத்தனை பாட்டு பாடுறார். இந்த ஓரத்துல கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு கண்ணை குத்துனாலும் கண்ணீர் வர மாட்டேன். மாமியார் இறந்து போனதை நினைச்சு மருமகள் வெங்காயம் உரிக்கிற போது கண்ணீர் விடுறான். எங்க என்ன பாருங்க, அப்ப கூட வர மாட்டேங்குது. அழுது 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 என்ன எல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷம் தான். ஆனா மீனாட்சிக்கு ரொம்ப சந்தோஷம். இவரை கொண்டாந்து பாடவிட்டு என்ன பாட்டு. அந்த மாதிரி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ராஜா கொண்டு நிறுத்திட்டான். பெருமான் தானே கணவன் வந்து சொல்லி இருக்கார், அதுக்கு மேல என்ன அழகா பாடுறாரா. பெருமான் சொல்றார், என்ன யாழோட இவரை தரையில உட்கார வச்சு விட்டீங்க பாடுறதுக்கு, யாழ் மீட்டுறதுக்கு. தரையில வச்சா யாழ் நரம்பு இறுக்கம் சிதையும். யாழ் நரம்பு கருவி. தமிழ்நாட்டில் 3 கருவி: தோல் கருவி, துளை கருவி, நரம்பு கருவி. தோல் கருவி முழவு மத்தளம், நரம்பு கருவி யாழ், துளை கருவி குழல். இந்த 3ம் தமிழ் கருவி. அது எப்படி சொல்றீங்க? இந்த 3லையும் தமிழுக்கே உரிய சிறப்பெழுத்து லகரம் இருக்கு. யாழ், முழவு, குழல் பேர் வச்சிருக்கான் பாருங்க. அந்த காலத்துல 11,991 வகை பண்களும் சிறந்த இசை கருவிகளும் தமிழகத்தில் இருந்தன என்று பல பெருமக்கள் நிலைநாட்டினார்கள். எம்.எஸ். சுப்புலட்சுமி தேவகோட்டைக்கு வந்து 3.5 மணி நேரம் தமிழ் பாட்டு பாடி கச்சேரி பண்ணினார் 1945. அப்பதான் இதெல்லாம் வெளியே வந்துச்சு. 11,991 வகை பண்கள் இருக்கின்றன. பண்ணுனா நம்ம ராகம். என்ன யாழ கீழே வச்சா தாக்கில் சந்தையாள் தரையில் சீதம் தாக்கில் வீக்கடியும். சீதம்னா குளிர்ச்சி, சீதக்கலவம்னா குளிர்ச்சியான சந்தனம். அதனால குளிர்ச்சி பட்டதுன்னா யாழ் நரம்பு முறுக்கு குறையுமா. யாழ் நரம்பு முறுக்கா இருந்தா தான் நல்லா இருக்கும் வாசிக்கிறதுக்கு, இல்லைன்னா சரிகம பதனி ஒத்து வராது. பெருமான் சொன்னாராம், இவருக்கு சுந்தர பலகை போடுங்கள். சிவபெருமானுக்கு முன்னால ஒரு பெரிய பலகை போட்டு பலகையில உட்கார வச்சு அதுல இருந்து நீ வாசி. நான் கேட்கிறேன், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருவால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருவால். அது மாதிரி உட்கார்ந்து கேட்கிறார் சிவபெருமான். அதுக்கப்புறம் இவர் திருஞான சம்பந்தரை பார்த்தார். திருஞான சம்பந்தர் பாடக்கூடிய பாட்டுகளுக்கெல்லாம் யாழ் வாசித்தார். கூட இவர் மனைவி மதங்க சூளாமணியார். அவர்கள் பாட்டையெல்லாம் பார்த்து அதற்கு பண் அமைத்து பாடினார்கள். எல்லாரும் புறப்பட்டு திருநீல நக்கர் வீட்டுக்கு போகிறார்கள். திருநீல நக்கர் 3 வேளையும் அக்னிகோத்திரம் பண்ற உயர்ந்த பிராமணர். திருச்சாத்த மங்கை அங்கே போனவொன்னே எல்லாரும் இரவு சாப்பாடு முடிச்சு படுத்துட்டாங்க. சம்பந்த சுவாமி திருநீல நக்கர்கிட்ட போறார். திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவர் மனைவியாரும் இருக்கிறாங்க, படுக்கணும், வீட்டுக்குள்ள ஒரு இடம் கொடுங்க. எல்லாம் வெளியில துண்டை விரிச்சு படுத்தாச்சு. ஆண்கள் எங்க வேணாலும் படுக்கலாம். இது ஒரு பொண்ணு. அவர் எங்க கூட்டிக்கிட்டு போனாராம்? உள்ள கூட்டிக்கிட்டு போனாராம். மறக்கப்படாது, இவர் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன காலம். இவரை உள்ள கூட்டிக்கிட்டு போய் அக்னிகோத்திரம் பண்றாருல, அதுக்கு பக்கத்துல படுக்க வச்சார். உடனே அக்னி வனம் சுழித்து எரிஞ்சதாம். சேர்க்கிறார் பாடுறார், வனம் சுழித்து எரித்தது. ஒரு நல்ல செயல் செய்தார். அப்படி வாழ்ந்தவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மதங்க சூளாமணியார்.
கூடவே வந்தார்கள். தருமபுரத்துக்கு போயிட்டாங்க. தருமபுரம் இவங்க அம்மாவுடைய அம்மா ஊரு, பாட்டி ஊரு. போன உடனே எல்லாரும் பேரனுக்கு தான் வரவேற்பு கொடுத்தார்கள். எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா? திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் வாசிக்கிறதுனாலதான் திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு பெருமைனா. இவருக்கு எப்படி இருக்கும்? திருஞான சம்பந்தர் பாட்டுக்கு நான் யாழ் வாசிக்கிறேன்னா என் யாழ் வாசிப்புக்கு அவர் பாடுறாரா? யோசிக்க. திருஞான சம்பந்தர் பாட்டு தானே முக்கியம், அதுக்கு தானே இவர் யாழ் வாசிக்கிறாரு. அரியக்குடி ராமானுஜய்யங்கார்னு அற்புதமா இசை பாடக்கூடிய மேதை இங்க தேவக்கோட்டையில கந்தர் சக்தி விழாவுக்கு வந்தார். வந்து அழகா பாடணும். இந்த மிருதங்க வாசிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஒத்துக்கிட்டவர் எங்கேயோ போயிட்டார். எடுகுடிக்கு ஒரு ஆளை கொண்டாந்து அவரை வாசிக்க விட்டாச்சு. அரியக்குடி பெரிய ஆள், செம்மங்குடி அரியக்குடி எல்லாம் சக்கரவர்த்திகள். அவங்களுக்கு முன்னால யாரும் நிக்க முடியாது, அப்படி பாடுற காலம். அவரை வாசிக்க விட்டுட்டாங்க. அரியக்குடி பேசாம இருந்தார். ஏதோ வாசிச்சாச்சு, முடிஞ்சுது. கடைசியில எல்லாரும் கேட்டாங்க, பையன் எப்படி வாசிச்சான்? முதல்ல என் பாட்டுக்கு வாசிச்சான், அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான். அரியக்குடி ராமானுஜய்யங்கார் சொன்ன வார்த்தை, அப்புறம் அவன் பாட்டுக்கு வாசிச்சான். இது என்னத்துக்காக இப்படியா வாசிக்கிறது? யாழ் வீட்டுனா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். யாருக்காக பாட்டா, பாட்டுக்காக யாழா? இவரு கோபம் வந்துருச்சு. இந்த யாழ் இருக்கிறதுனாலதானே இந்த தொல்லை. திருஞான சம்பந்தர் காண்டம் கொடுத்துட்டார். யாழினால் வாசிக்க முடியாதபடி ஒரு சந்த பாட்டை இயற்றுங்கள். மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் மன்னரோ நடை உடை மலை மகள் துணைய மகிழ்வர் தன 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 தன. இந்த இடத்துல யாழ் வாசிக்க முடியாது. இப்படியே 11 பாட்டு. இவர் எதுவும் ஒண்ணு பாட மாட்டாரு. நம்ம ஞானசம்பந்தர் இருக்காரு, பாட ஆரம்பிச்சா அது பாட்டுக்கு 10 பாட்டு வந்துடும். 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு வந்துடும். ஒரு முறைப்படி ஒழுங்கா பாடுறவர். அவ்வளவு பாட்டு. எத்தனை பாட்டு? 16,000 பாட்டா. கிடைச்சது 4,000 பாட்டு. அப்பர் சுவாமிகள் 49,000 பாட்டு. கிடைச்சது 3,000 சொச்சம் பாட்டு. சுந்தரர் 38,000 பாட்டு. கிடைச்சது 1,026 பாட்டு. யோசிச்சு பாருங்க. மற்ற எல்லாம் கரையாண்ட போயிடுச்சு. மாதர் மடப்பிடியும் சந்தோஷம் இவருக்கு. இப்ப புரிஞ்சு வச்சா, என்னால இவர் பாட்டுக்கு வாசிக்க முடியல, எனக்கு வேண்டாம். சிவபெருமானுடைய புகழை பாடக்கூடிய பாட்டுக்கு வாசிக்க முடியாத யாழ் எனக்கு வேண்டாம். இதை தூக்கி போட்டு உடைச்சு விடுறேன். யாழை தூக்கி போட்டு உடைக்க போனார். சம்பந்தர் தடுத்தார். சிவபெருமான் புகழ அது யாழுக்கு அப்பாற்பட்டது, சொல்லுக்கு அப்பாற்பட்டது. உடைக்காதே, எப்பவும் யாழ் மீட்டி பாடும். கடைசியிலே திருஞான சம்பந்தர் கல்யாணத்தன்னைக்கு பக்கத்திலே இருந்து அவர் இறைவன் திருவடி அடைந்த பொழுது அந்த ஜோதியில் கலந்து நம்முடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தானும் சேர்ந்தார். நல்லூர் பெருமணம் வைகாசி மூல நட்சத்திரம்.